என்னை வாழ வைத்த தெய்வமாகிய குருநாதர் குரு ராமசுப்பு ஐயா மற்றும் எல் துரைசாமி ஐயா மற்றும் ஆர் மணியன் ஐயா அவருடைய பொறுப்பாதங்களை வணங்கி இங்கே இன்னைக்கு நியூமராலஜி எண்கணிதத்தை பற்றி பல சிறப்பு அம்சங்கள் பலவிதமான ஒரு நுணுக்கமான விஷயங்கள் உயர்தரு ஐயா ராஜகோபால் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. இப்போது இந்த ஒரு 3 குருநாதர்களை நான் வணங்கினேன். இவங்கெல்லாம் எனக்கு அஸ்ட்ராலஜியை கற்றுக் கொடுத்தவங்க. இதில் இந்த வாஸ்துங்கிறத இன்றைக்கி நான் கற்றுக் கொடுத்து இன்றைக்கி அதில் ஒரு பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு பேர் வாங்குறேன். அப்படின்னா 4வது ஒரு குரு இருக்கிறார். அவர்தான் உயர்திரு ராஜகோபால் ஐயா. நான் வேறு யாருக்கிட்டையும் வாஸ்து படிக்கலை சார். நான் வேறு யாருக்கிட்டையும் வாஸ்தை பற்றி கற்றுக்கல, தெரிஞ்சுக்கல. இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா நான் அவரை சந்திக்கும் போது எவ்வளோ சில சிக்கல்களில் இருந்தேன். அவர் சந்தித்த பிறகு எவ்வளோ சிக்கல்களில் இருந்து நான் வெளியே வந்தேன். அது எப்படி அதை பாசிபிள் ஆச்சு, அதெல்லாம் பண்ண முடிஞ்சுது, வளர்ச்சி அடைஞ்சது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு மட்டுமே தெரிந்த கதை. ரைட்டுங்களா? நான் பொருளாதாரத்திலையா இருக்கட்டும், மற்ற எல்லா விஷயத்துலேயும் நான் சொல்கிறேன். பொதுவாக எல்லாத்துலேயும் சொல்கிறேன், எல்லாத்துலேயும். ஏன்னா அந்த வாஸ்துவாக இருக்கட்டும் மற்றும் அந்த நியூமராலஜி இது சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், அவர் கொடுக்கூட ஒரு கைட்லைன்ஸுங்கிறது ரொம்ப நீட்டாக ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கக்கூடிய ஒரு கைட்லைன்ஸ். அது எந்த காலத்துலேயும் எப்பொழுதும் தோற்று போகிற மாதிரி அவர் கொடுக்கறதில்ல. அது ஒரு நியாயமாகவும் அது ஒரு நேர்மையாகவும் செயல்படணும். அதில் எப்பொழுதும் இந்த கண்ணிய குறைபாடு வரக்கூடாதுங்கிறதுல தீவிரமாக இருக்கக்கூடியவர் ஐயா அவர்கள். அவர்கிட்ட நான் அதை படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறதில்ல. இந்த இடத்துல அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்திருக்கிறேன். எத்தனையோ பிஸி டைமில் இன்றைக்கி நான் கேட்டேன். நான் ஜஸ்ட்டு இன்னைக்கு காலையில் ஒரு 11 மணிக்கு மேலே ஐயாட்ட நான் இதை பற்றி பேசினேன். ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கிறது ஐயா, நீங்கள் பேசணும். ஜஸ்ட்டு ஒரு 30 நிமிடமாவது நீங்கள் பேசினா எனக்கு போதுமானது. நீங்கள் கட்டாயம் அதை ஏதாவது ஒன்று நீங்கள் சொல்லணுங்கிறத நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். சரி பரவாயில்ல, இன்றைக்கி பேசிடலாம் அப்படின்னு சொல்லி ஐயா அவங்க வந்திருக்கிறாங்க. உங்களுடைய சொந்த கேள்விகள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. பொறுமையாக நிதானமாக இந்த கேள்விகளை பொறுமையாக ஐயா அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல கொஞ்சம் நேரம் ஐயா அவங்களுக்கு தெரிந்த சில கருத்துக்களை நம்மக்கிட்ட பகிர்ந்து கொள்வார்கள். ரைட்டுங்களா? அந்த கருத்துக்களை நம்ம கேட்டு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அதற்கு அப்புறம் நாம் அவரிடம் இருக்கின்ற நம்மக்கிட்ட இருக்கின்ற கேள்விகளை சந்தேகங்களை எழுப்பி அவர்கிட்ட நிறைய விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இன்னைக்கு சனிக்கிழமை. இன்றைக்கி எத்தனையோ வேலைகள் மத்தியில் இந்த 1 மணி நேரம் இந்த விஷயத்தை பார்க்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கக்கூடிய பெரியோர்கள், தாய்மார்கள், குருமார்கள் மற்றும் நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வணக்கங்கள். சரிங்களா? அதனால் பொறுமையாக இருங்க, நீங்கள் கேளுங்க, மற்றதை ஐயா அவங்க சொல்லுவாங்க. ஐயா நீங்கள் பேசலாங்க. தேங்க்யூ. எல்லாத்துக்கும் வணக்கங்க. இந்த மாலை நேரத்தில் எனக்காக இந்த நியூமராலஜி தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி விழிப்புணர்வு எல்லாத்துக்கும் வரணும் அப்படின்னு வந்திருக்கீங்க இல்லையா? அது ரொம்ப 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 மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு. நான் ஜூம் மீட்டிங்ல அதிகமா பேசுனது இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இருந்தாலும் என்னோட கருத்துக்கள் என்ன நான் யாரு என்ன அப்படின்றத பத்தி உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்றேன். என் பேரு ராஜகோபால். நான் இந்தியன் பேங்க்ல மேனேஜரா இருந்து விஆர்எஸ்ல வாஸ்து, அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி இது எல்லாமே பார்த்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இது மூலமா வாஸ்து கிளாஸஸ் எல்லாம் நிறைய எடுத்திருக்கேன். இப்ப நியூமராலஜி கேட்கணும், அதுல இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் தெரிஞ்சுக்கணும், அதுலயும் பலன் அடையணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமே வச்சிருக்கேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா
எல்லாருமே ஒரு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா உடனே இந்த பேர் ஆஸ்பத்திரியில பதிவு பண்ணி வர்றதுக்கு முன்னாடியே எங்கிட்ட வாசிக்கு வந்துடுறாங்க. இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம், இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கு, இத்தனாம் தேதி பிறந்திருக்கு, இதுக்கு சொல்லுங்க அப்படின்னு வந்திருக்காங்க. ஏன்னா முன்னாடியே அது தெரியணும் அப்படின்னு. இப்போ ஒரு 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 தேதி எடுத்துக்கங்களேன், 23/5/2024ன்னா அதை முதல்ல ஃபார்மேட், இது நியூமராலஜில நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஹிப்ரு மெத்தடு, அந்த மெத்தடு, அதெல்லாம் ஒண்ணு இருக்கு. இதுல எளிமையானதும் அதிக பலன் கிடைக்கக்கூடியதுமான ஃபார்மட் நியூமராலஜியை நான் கையில் எடுத்திருக்கேன். அது என்ன பண்ணணும்னா, பிறந்த தேதியை ஒரு ஒரு டிஜிட் நம்பரா மாத்திக்கணும். தேதி, மாசம், வருஷம் எல்லாத்தையும் தனித்தனியா ஒவ்வொரு நம்பரா போட்டு அது 3 கூட்டினது விதியன் கிடைக்கும். இந்த இதை வச்சுட்டு அந்த குழந்தை எப்படி படிக்கும், எப்படி வேலையில இருக்கும், எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும், ஜாப்ல ஏதாவது ப்ராப்ளம் வருமா, கல்யாணம் எப்படி நடக்கும், அவங்க கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்குமா, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் வெறும் டேட் ஆஃப் பர்த் வச்சுட்டு. இது நம்ம ஜாதகத்துல பாக்குறோம், உங்களுக்கு எல்லாமே தெரியும். நாடி ஜோதிடம் அது இதெல்லாம் பாக்குறீங்க. இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கிரகங்களை வச்சுட்டு நம்ம பண்றோம். இப்ப கல்வியா புதனை வச்சுட்டு நம்ம பாக்குறோம். இதுல என்ன பண்றோம், அந்த கல்விக்கு 2ஆம் நம்பர் பிறந்த தேதியில வந்ததுன்னா 2, 19, 20, 29 இந்த தேதியில பிறந்த குழந்தைகள்லாம் படிப்புல சிரமப்படுது. 2 ஒரு வீக் நம்பர். இது நமக்கே தெரியும், சந்திரனோட ஆதிக்கம் நிறைந்த நம்பர், சபலங்கள் அதிகமா கொடுக்கும், படிப்புல கான்சென்ட்ரேஷன் இருக்காது. ஆனா படிப்பை தவிர மற்றதுல எல்லாம் நல்லா இருக்கும், சைன் பண்ண முடியும். அந்த 2ஆம் நம்பருக்கு அந்த 1 எதுவுமே தலைமையா இருக்கக்கூடிய நம்பர். 3 நல்லா அதுக்குள்ளயும் படிப்பு வரும். செல்வம் வேணும்னா 4வது நம்பர் அவங்க தேதியிலையோ மாசத்திலேயோ வருஷத்திலேயோ அது 3 கூட்டி வரக்கூடிய அந்த விரியன்லயோ 4 வந்ததுன்னா அவங்களுக்கு பண கஷ்டம் அதிகமாக வராது. 5 எல்லா நம்பரோட ஒத்து போகக்கூடிய நம்பர், எல்லாத்துக்கும் அவங்களுக்கு அதிக எதிரிகள் இருக்க மாட்டாங்க. 6 தொழில் சம்பந்தப்பட்ட நம்பர், அதுவும் நல்ல நம்பர். 7 வந்ததுன்னா கொஞ்சம் தடைகள் பண்ணும். 7, 8 இது 2ம் தடைகள் பண்ணக்கூடிய நம்பர். 9 சக்சஸ கொடுக்கக்கூடிய நம்பர். இதெல்லாம் நம்ம பிறந்த தேதியில எப்படி அமைஞ்சிருக்கு அதை வச்சுட்டு ஒரு கணிப்பு தான் இந்த நியூமராலஜி பாக்குறோம். இப்போ 2ஆம் தேதி நான் சொன்னேன், பிறந்தவங்களுக்கு படிப்புல வீக்கா இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி 6 வியாபார நம்பர், அதெல்லாம் சொல்லிட்டோம். இப்போ ஒவ்வொரு நம்பருக்கும் நட்பு எண்கள், பகை எண்கள், ஜென்ம பகை எண்கள் வரும். இப்போ 1ஆம் தேதிக்கு பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி ஜென்ம பகை எண்கள். இது எந்த இடத்துல யூஸ் ஆகும்னா, 1ஆம் தேதி பிறந்த ஒரு ஆண் மகன் 7ஆம் தேதி பிறந்த பெண்ணை திருமணம் பண்ணாம இருக்கிறது நல்லது அப்படின்றது இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். 2க்கு எடுத்தா 9, 3க்கு எடுத்தா 7, 4க்கு எடுத்தாலும் 7, இப்படி 5, 6 ஒரு மாதிரி வர அளவுக்கு வரும். 5 எல்லா நம்பரோட ஒத்து போகக்கூடிய நம்பர். இப்போ அதே மாதிரி 6 அப்படிதான். 7க்கு பாத்தீங்கன்னா 3, 4, 8 இதெல்லாம் ஜென்ம பகை எண்கள். இப்ப நம்ம ஏன் இத சொல்றோம்னா, அந்த ஜென்ம பகை எண்கள்ல அந்த டோட்டல் நம்ம வச்சுக்கூடாது. இப்போ 2ஆம் தேதி பிறந்தவங்க 9ஆம் தேதி 9 நம்பர் வர்ற மாதிரி ஒரு இதை வைக்கக்கூடாது, பேர் அமைப்பை வைக்கக்கூடாது. இப்போ ஒவ்வொரு பேருக்கும் ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3 அந்த மாதிரி ஒரு அநேகமா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு கால்குலேட் பண்ணும்போது அவங்களோட எதிரி நம்பர்ல வைக்க கூடாது. பேர் வச்சாங்கன்னா சக்சஸ் ஆகாது. அதனால நம்ம நட்பு எண்கள்ல தான் பேர் வைக்கணும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது பிறந்த தேதி வச்சுட்டு அதை கண்டுபிடிச்சு நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு குழந்தைகள் சப்போஸ் 2ஆம் தேதி பிறந்துருச்சு, அதுக்குன்னு படிப்பே வராதா, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றது மெத்தட் இருக்கு. அந்த 2ஆம் தேதி பிறந்தவங்களும் நல்லா படிக்கிற மாதிரி நம்ம பண்ண முடியும். அதுக்கு அந்த அந்த வைப்ரேஷன் உள்ள நம்பர்ல பேர் வச்சு பண்ணிட்டு அதை இது பண்ணாவே மாத்தினாவே அதுக்கு நல்ல படிப்புகள் வர ஆரம்பிச்சிடும். இங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் வாஸ்துக்கு நான் போயிருந்தப்போ ஒரு இண்டஸ்ட்ரி நேம்ல தப்பா இருந்தது. எல்லாம் வாஸ்து கரெக்ஷன்லாம் பண்ணிட்டேன். பண்ண பிறகு நான் சொன்னேன், இதுக்கு தப்பா இருக்கு, நீங்க அது எஸ்எஸ் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி வரும்.
நான் என்ன பண்ணேன், ஒரே ஒரு எஸ் மட்டும் நீங்க போடுங்க, அதுல சேர்த்து எழுதுங்க அப்படின்னு பார்த்தேன். நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு கொரோனா பீரியட்ல இண்டஸ்ட்ரியெல்லாம் மூடி இருந்து நடத்த முடியாம இருந்த பீரியட்ல கூட அந்த இண்டஸ்ட்ரி பிரமாதமா போக ஆரம்பிச்சிச்சு. பக்கத்தில் இருக்க கம்பெனிக்காரங்கெல்லாம், என்னப்பா நீ போன வருஷம் ஒரு மாதிரி இருந்த, இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பிரமாதமா இருக்கு. அப்போ அவரு ரொம்ப தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் சொல்லியிருக்காரு, இல்லை என் வாசும் பண்ணேன், நியூமராலஜியில பேரை கரெக்ட் பண்ணி கொடுத்தாரு, அதுல இருந்து எனக்கு நல்லா இருக்குன்னா அதுல இருந்து ஒரு 4-5 பேர் என்கிட்ட வந்து எல்லாம் பேரெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அது மாதிரி ஒரு பேருக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. நீங்க வந்து பகை எண்கள்ல பண்ணியிருந்தோம்னா படிப்புல தடை வரும். அது அந்த ஒரு எப்படி நீங்க பிருகநந்தி நாடியில இப்ப புதனுக்கு படிப்பு கொடுக்கக்கூடிய கிரகம் அடுத்து தொடக்கூடிய கிரகங்கள் பகை கிரகங்கள் தான் பாதிப்பு வருதோ, அதே மாதிரி ராகு கேதுகள் இந்த தொடர்பெல்லாம் வரும்போது படிப்புல தடைகள் வரும். அது மாதிரி வருதோ, அதே மாதிரி இந்த 2ஆம் நம்பர்ல பிறந்தவங்களுக்கு மாசத்துல 7 வந்ததுன்னா, இப்ப 7 வந்து ஒரு நெகட்டிவ் நம்பர். 7, 8 எல்லாம் 2, 7, 8 இந்த நம்பர்லாம் அவ்வளவு நல்லது பண்ணாது. இப்ப 2ஆம் தேதி பிறந்து 7வது ஜூலைல பிறந்தாங்கன்னா நீங்க செக் பண்ணி பாருங்க, அவங்க படிப்புல போராடுவாங்க. அது ஒண்ணு. அதே மாதிரி 4வது நம்பருக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய நம்பர்னு சொல்றோம். பணம் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்லயோ மாதத்திலேயோ வருஷத்திலேயோ அல்லது தேதி மாசம் வருஷம் 3ஐயும் கூட்டி வர்றதுலயோ 4 வருந்ததுன்னா அவங்களுக்கு பண கஷ்டமே இருக்காது. நீங்க உதாரணத்துக்கு செக் பண்ணி பார்க்கணும்னா, நம்ம இந்திய கோடீஸ்வரர்கள் யார் இருக்காங்க, அம்பானி இருக்காங்க இல்லையா, இவங்களோட டேட் ஆஃப் பர்த் நெட்ல போய் பார்த்து பாருங்க. அனில் அம்பானி, முகேஷ் அம்பானிக்கெல்லாம் பாருங்க 4 வரும். ஒரே ஒரு நாள் எங்கேயாவது வந்தாவே செல்வம் செழிப்பு வரும். ஆனா 2 இடத்துல 4 வந்ததோ 3 இடத்துல வந்தாலோ அவங்க எல்லாம் உலக பணக்காரர்கள் வரிசையில ஈஸியா இடம் வகிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த நம்பருக்கு வந்து ரொம்ப 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 நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஒரு வியாபாரத்தலன்னு வைக்கிறீங்க, அது வந்து உங்க டேட் ஆஃப் பர்த்துக்கு தகுந்த நம்பர். இப்ப 2ஆம் தேதி பிறந்தவங்க 9 வர்ற மாதிரி ஒரு நிறுவனத்தை வச்சாங்கன்னா அது சக்சஸ் வராது. அது போராட்டமா இருக்கும், இதெல்லாம் வரும், ஏதாவது மாறி ஃபெயிலியர் ஆயிடும். அதனாலதான் சொல்றது, நம்ம பிறந்த தேதியை பொறுத்து அந்த பிறப்பு தேதியை பொறுத்து நேம அமைச்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கல்விக்கு தொழில் அமையறதுக்கு, 2வது கல்யாணம் நடக்கிறதுக்கு, ஈவன் குழந்தை பாக்கியத்துக்கு கூட இத நெகட்டிவ் நம்பர்ஸ் உள்ள 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணாங்கன்னா இதோ ஒரு காரணத்தினால குழந்தை பாக்கியம் கூட தள்ளி போகுது. அதையும் நம்ம சரி பண்ண முடியும். நம்ம நினைக்கிற மாதிரி நான் ஒரு ப்ராப்ளம் சொன்னேன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லணும். எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு. அது நான் இந்த ட்ரைனிங் நான் கம்மிங் ஜனவரி 4th and 5th 2 days ப்ரோக்ராம் வைக்கிறேன். அதுல எந்த தேதியா இருந்தாலும் சரி அதை சக்சஸ்ஃபுல்லா மாத்துறதுக்கு என்ன வழின்றத நான் உங்களுக்கு கிளியரா நான் சொல்லி கொடுத்துட போறேன். இதனால வந்து என்ன ஆகும்னா, நமக்கு கல்வி நல்லா அமைஞ்சிருது, தொழில் நல்லா அமைஞ்சிருது, வருமானம் நல்லா வருது, உறவு முறைகள் நல்லா இருக்கு, குழந்தை பாக்கியம் இருக்கு, லைஃப் பார்ட்னர் நல்லா இருக்கு. அப்புறம் என்ன வேணும் லைஃப்ல, உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும். இது தவிர நான் வந்து என்ன பண்றேன், நான் வாசுல டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கேன். அதனால 2 விதத்தை யூஸ் பண்ண போறேன். ஒரு பையன் வந்து படிக்கல அப்படின்னு வந்ததுன்னா நான் தேதியை பார்ப்பேன். 2ஆம் தேதி இருக்கு, ரைட்டா, அப்போ அதுக்கு உண்டான கரெக்ஷன் என்னவோ அதை நான் பண்ணி கொடுத்துருவேன். அவங்க வீட்டுல ஈசானிய குறையா இருந்தாலும் குழந்தைங்க படிக்கிறது தப்பா இருக்கும். அப்ப அந்த குறையை அங்கேயும் சரி பண்ணு அப்படின்றத நான் சொல்லிடுவேன். இப்போ வாசு அந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகும், நியூமராலஜி ஒர்க் அவுட் ஆகிறப்ப நமக்கு வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு என்ன ப்ராப்ளம், இந்த பையனுக்கு நல்லா படிக்கணும், அது அந்த குறையே போயிடும். அதே மாதிரி எனக்கு தொழில் அமையல சார் அப்படின்னு வந்தோம்னா தொழிலுக்கு உண்டான இதுல வந்து நெகட்டிவ் காம்பினேஷன்ஸ் இருந்தா அதெல்லாம் சரி பண்ணி வீட்டுல ஈசானியத்தை பலப்படுத்தினா பணம் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சவுத் வெஸ்ட்ல வந்து கண்ட்ரோல் பண்ணோம்னா, நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் வராம கண்ட்ரோல் பண்ணா வந்த பணம் தங்கி இருந்து அவங்க வளர்ச்சிக்கு பயன்படும். இப்ப 2 இதுமே தெரிஞ்சிட்டோம்னா, இப்ப நமக்கு வர பல கிளைண்ட்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வருவாங்க. கல்யாணம் ஆகல அப்படின்னு வருவாங்க.
கல்யாணம் ஆகலைன்னா நமக்கு அது ஆணா பெண்ணான்னு பார்க்கணும். ஈஸ்ட்ல இடமே இல்லாம கட்டியிருந்தா ஆணுக்கு நல்ல காரியம் நடக்காது. ஈசானியம் கெட்டு இருந்தாலும் பையனுக்கு கல்யாணம் ஆகாது. அதே இது சவுத்துல அதிக ஸ்பேஸ் விட்டு கட்டியிருந்தாலும் பொண்ணுக்கு நடக்கக்கூடிய சுப காரியங்கள் நடக்கவே நடக்காது. அதே மாதிரி அக்னி மூலைன்னு சொல்லக்கூடிய சவுத் ஈஸ்ட் கார்னர்ல குழிகள், செப்டி டேங்க் போன்றவைகள் இருந்தாலும் பெண்களுக்கு நடக்கக்கூடிய சுப காரியங்கள் எதுவும் நடக்காம போயிடும். அப்போ நம்ம 2 சொல்யூஷனுமே கொடுக்கிறோம். பேர்ல இருக்கக்கூடிய ஆள் நெகட்டிவ் காம்பினேஷன்ஸ் எல்லாம் எடுத்துடுறோம். அதே மாதிரி அவங்க குடியிருக்கக்கூடிய வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணும்போது தான் உங்களுக்கு உங்களை நோக்கி வரக்கூடிய கிளைண்ட்ஸுக்கு ஃபாஸ்டா ரிசல்ட் கொடுக்க முடியும். அதனாலதான் நான் வந்து வாசுவே நான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அந்த இது கொடுத்துட்றேன். வாசுனால ப்ராப்ளம் இருக்கா, எல்லாத்துக்கும் 2லயுமே சொல்யூஷன்ஸ் இருக்கு. அதை நல்லா பார்த்துக்கணும். இந்த கோர்ஸோட மெயின் இதே வந்து நியூமராலஜி பத்தி தான் நான் சொல்றேன். யாராச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்தா வாஸ்து பத்தி கேட்கலாம். மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் நியூமராலஜியில எப்படி பேர் அமைக்கணும், ஒரு பையன் வந்து நல்லா படிக்கணும்னா எந்தெந்த நம்பர்ஸ் வந்து ஃபேவரபிளா இருக்கு, அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னா எந்தெந்த நம்பர்ஸ்னால அது கல்யாணம் ஆகாம தடையாகுது, தொழில் நல்லா நடக்கலைன்னா ஏன் பாதிப்பு வருது, அப்புறம் ஒரு டேட் ஆஃப் பர்த் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு என்ன நோய் வரும்ன்றத நம்ம கண்டிப்பா சொல்லிடலாம். அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஜாதகத்துல பார்த்து உங்களுக்கு என்ன ஹார்ட் அட்டாக் வருமா, இந்த நம்பர்ல வந்து இந்த 4 நம்பர்ல 6 வந்ததுன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வரும். 3 வந்ததுன்னா ஏதோ தேதி மாசம் வருஷம் 3 கூட்டினதுல அதாவது 3வது நம்பர் வந்ததுன்னா பெட் ரிட்டர்ன் ஆயிடுவாங்க அவங்க. அது எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். ஈவன் நான் ஒரு தடவை சென்னையில போய் வாசுக்காக போயிருந்தேன். அப்போ வந்து என்ன பண்ண நியூமராலஜி தெரியுன்றதுனால சார் இதை கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் சொல்லுங்களே அப்படின்னாரு. அந்த கிளைண்ட்டுக்கு நான் பார்த்துட்டு சொன்னேன், ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏன் சார் அப்படின்னு, இந்த பீரியட்ல வந்து உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடக்கும் அப்படின்னு. ஐயோ உங்களை 10 நாளைக்கு முன்னாடி நான் பார்க்காம போயிட்டேனே அப்படின்னாரு. ஏங்க கால் லெஃப்ட் ரைட் லெக்ல பாருங்க பிளேட் வச்சு இதா இருக்கு அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியமா போச்சு. அவ்வளவு துல்லியமா சொல்லலாம் என்ன நோய் வரும், எப்ப ஆக்சிடென்ட் வரும், எப்ப கல்யாணம் நடக்கும். இது எல்லாமே நமக்கு வந்து இப்ப 2 தெரிஞ்சதுனால பிரியநந்தி நாடி இப்போ பல பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். கல்யாணம்னு வந்ததுன்னா எப்படி கிரக அமைப்புகள் இருக்கணும், காலத்துல சக்கரம் சுக்கரன் செவ்வாய் சனியை பார்க்கணும், அது மாதிரி எல்லாம் சொல்லும். இந்த இதுலயும் நெகட்டிவ் நம்பர்ஸ் இருந்தால் இதையும் சரி பண்ணினால் அவங்களுக்கு உடனே சீக்கிரம் நடக்கிறத நான் என்னோட அனுபவபூர்வமா பார்த்துருக்கேன். ஏன்னா அதுல நெகட்டிவ் காம்பினேஷன்ஸ் இருந்தா அந்த பையனவோ பொண்ணவோ கூட ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஜாதகம் மாதிரியே பார்க்கலாம். 2 டேட் ஆஃப் பர்த் கொடுத்தா இவங்க கல்யாணம் பண்ணலாமா, என்ன ப்ராப்ளம் வரும், எந்த வருஷத்துல வரும் அப்படின்றத சொல்லிடலாம். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, தேதிய 1, மாசம் 1, வருஷம் 1, இது 3 கூட்டினா வரக்கூடிய நம்பர் 4 நம்பர் இருக்கு இல்லையா. இதுல தேதி கூட்டி வரக்கூடிய நம்பர் கல்வி பத்தி சொல்லிடும். கல்வி எத்தனாக்கா 15, ஒவ்வொரு நம்பரும் 15 வருஷம் ஆக்ட் ஆகும். கல்வியை பத்தி சொல்றதுல வந்து 15 வருஷத்துல 2ஆம் நம்பர்லாம் வந்ததுன்னா இந்த ஆரம்ப கல்வி இதெல்லாம் கம்மி. ஆனா 2க்கு அடுத்தது ஒரு 6 வந்ததுன்னா அவன் வந்து காலேஜ் போனவன்னா நல்லா படிப்பான்றது நமக்கு நல்லா தெரியும். அப்புறம் மாதம் வருஷத்துல வரக்கூடிய நம்பரு அவங்க உத்தியோகத்தை பத்தி சொல்லும். அப்ப உத்தியோகம் கிடைக்கணும்னா அங்க ஒரு பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா இந்த பையனுக்கு பாருங்க படிச்சு முடிச்ச உடனே வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம், ஆணித்தரமா சொல்லலாம். அதுல தப்பா இருந்தா கூட நம்ம வந்து நியூமராலஜி முறையில எப்படி கூட்டுத்தொகையை அமைச்சு கொடுத்து அந்த பையனையும் சக்சஸ் பண்ண முடியுமோ அது மாதிரி நம்ம பண்ண முடியும். அது அந்த வருஷத்துல வரக்கூடிய நம்பர் வந்து நோய்களை பத்தி நல்லா சொல்றோம். ஹார்ட் அட்டாக் வருமா, ஹார்ட் அட்டாக் 40 வருஷத்துல வருமா, 50 வருஷத்துல வருமா, 60 வருஷத்துல வருமானது வெறும் தேதியை வச்சுட்டே சொல்லக்கூடிய அளவுக்கு சில டெக்னிக்கெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நமக்கு தெரிஞ்சவங்களோ அது நம்ம உறவினர்களுக்கோ இந்த மாதிரி பாதிப்புகள் வரப்போகுதுன்னு நம்ம கொஞ்சம் எச்சரிக்கை பண்ணலாம். நம்ம தடுத்த முடியாது, எச்சரிக்கை பண்ணலாம். சின்ன காயங்களோட போயிடும். அப்போ அதனால இந்த நியூமராலஜி எனக்கு பல விதத்துல யூஸ் ஆகுது. இப்ப நம்ம ஒரு பர்டிகுலர் முக்கியமான ஒரு காரியத்துக்காக போறீங்க. இப்ப 2ஆம் தேதி பிறந்தவங்க
ஒரு நிலம் வாங்கவோ ஒரு இதாக போறாங்க, 9ஆம் தேதி போகக்கூடாது. 9ஆம் தேதி போனா தடை வரும், கண்டிப்பா சொல்லலாம். அதே மாதிரி 3ஆம் தேதி பிறந்தவங்களும் 7ஆம் தேதியில போகக்கூடாது. 9ஆம் தேதி பிறந்தவங்களும் 2ஆம் தேதியில போகக்கூடாது. ஸோ இதெல்லாம் என்னன்னா ஒரு ஜோதிடம் மாதிரியே நமக்கு எல்லாத்துமே சாதகமாக இருந்தாலும் நியூமராலஜிலேயும் சாதகமான எண்களை தேர்ந்தெடுத்து அந்த நாள்ல பணிகளை நாம் செய்தால் வெற்றி நிச்சயம். ஸோ இதை பத்தி ஒரு அடிப்படை உண்மைகள் எல்லாமே எப்படி உங்களோட டவுட்ஸு உங்க குடும்பத்திலேயோ அல்லது உங்க நம்பர்லயோ சில நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம நோட் பண்ணி இருந்தாலும் இதுக்கெல்லாம் என்ன சார் பண்றது, உங்க பேரு எப்படி எந்த டோட்டல்ல வைக்கணும் அப்படிங்கிறத ஆணித்தரமா நான் சொல்லித்தர முடியும். அதுக்கும் மேல பிரமிட் நம்பர்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். இந்த பிரமிட் நம்பரோட ரிசல்ட்டும் நல்லா இருக்கணும். நேம் நம்பரு என்ன டோட்டல்ல தேதியில பிறந்தவங்களோ அதுக்கு உண்டான நேம் நம்பர்ல அதுக்கு என்ன நம்பர் பிரமிட் நம்பர் ஃபார்ம் ஆகுதோ அதையும் சரி பண்ணிட்டோம்னா அற்புதமா ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த 2 காம்பினேஷனை எப்படி பண்றது அப்படிங்கிறது தான் நான் சொல்லி தர போறேன். அப்புறம் அது மட்டும் இல்ல, நான் சொன்ன மாதிரி வாசுல இருக்கக்கூடிய குறைகளை கூட இந்த குறைன்னு இருந்ததுன்னா இந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கும்னு நம்ம சொல்லிடலாம். படிப்புல குறைய ஆண் பையன் படிக்கல அப்படின்னா ஈசானியம், பெண்ணும் அது ஈசானியத்துல தான் வரும். பணமே சார் தொழில் நடக்குது சார், பணம் வர்றதை பத்தி எல்லாம் தங்கவே மாட்டேங்குது அப்படின்னா சவுத் வெஸ்ட்ல தப்பு இருக்குன்னு அர்த்தம். அல்லது சார் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட பார்ட்னரோட தகராறு, சொந்தக்காரங்கிட்ட தகராறு, வீட்டுக்குள்ளேயே பிரச்சனைனா வாயுமொழியை பார்க்கணும். அல்லது எங்க வீட்டு பெண்ணுக்கு பெரிய பிரச்சனை சார், ஹெல்த்தே பிரச்சனை அப்படின்னம்னா அக்னியை பார்க்கணும். ஸோ நம்ம இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிட்டோம்னா நம்ம ஹெல்த் வெல்த் ரெண்டையும் நீங்க சால்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு தகுதி ஆயிடுச்சுன்னா நீங்க சக்சஸ்ஃபுல் மேன் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதுக்கு ஈஸியான சொல்யூஷன்ஸ் நம்ம சொல்லலாம். இன்னும் நிறைய இருக்கு, பிராணி ஹீலிங், ரேக்கி அதெல்லாம் இருக்கு. இப்ப இந்த 2 நாள் ப்ரோக்ராம்ல இது 2 மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி இதுல எப்படி வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட இது. வேற என்ன கேள்வியில் ஏதாவது வந்தா கேளுங்க. ஏதாவது இது மாதிரி இருக்கு சார், எங்க வீட்டு ஆளுக்கு இவருக்கு தொழிலமையில அல்லது இந்த மாதிரி இந்த தேதியில இருக்கு, அவருக்கு என்ன பிரச்சனை, அவர் பணம் சம்பாதிக்க மாட்டார், தொழில் வர மாட்டேங்குது அப்படின்றத சொல்லுங்க. ஏதாவது கேட்கறதுன்னா கேளுங்க. இதுதான் ஒரு பேசிக் ஒரு கிளாரிட்டின்னு வச்சுக்கோங்க. நான் என்ன கொடுத்தேன், ரொம்ப ரொம்ப டீப்பா போறதால நம்ம கிளாஸஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்ல எந்த அளவுக்கு சொன்னா போதும் உங்களுக்கு. அதாவது நெகட்டிவ் நம்பர். வணக்கம் ஐயா. 13/6/2006 என்னங்க? 13/6/2006 பையன். சரி, 13/6/13 இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, 13ங்கிறது 4ன்னு வருது இல்ல. இப்ப உங்களுக்கு இந்த நீங்க என்ன பண்றீங்கப்பா? இல்லைங்க, அவன் 13/6/2006 என்ன வேலைக்கு போவான்னு பார்க்க முடியும். வேலைக்குங்களா? 13/6/2006 2006ன்னா ஃபார்மேட் பண்ணீங்கன்னா 4/6/2006ங்கும் போது அங்க ஒரு 8, இது 2006ங்களா வருஷம்? இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு 2/6 என்ன வருது? 8 இல்லையா? 8 தொழில் ஸ்தானத்துல வருது. அப்ப தொழில் ஸ்தானத்துல கடுமையா உழைக்க வேண்டியது இருக்கும். சரி. அல்லது லோ பெய்டு சர்வன்ட் மாதிரி தான், அதாவது வேலைக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கிறதுல சிரமப்படுவீங்க. சரி. அப்ப என்ன பண்ணும், அந்த தேதியில இருக்கக்கூடிய நெகட்டிவை கட் பண்ணி சரி பண்ணிட்டா இந்த பையனுக்கு அந்த நிகழ்வே நடக்காது. சரி. ஆனா இப்ப இருக்கிற தேதி என்ன வான் பண்ணுதுன்னா வருடத்துல 8 வர்றதுனால தொழில் ஸ்தானத்தை பாதிக்குது. சரி அப்படின்னு அர்த்தம். சரி, அவ்வளவுதான். இத நம்ம சரி பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் சால்வேஷன் உண்டு. வாஸ்துக்கும் நீங்க பாத்தீங்கன்னா என்ன குறை இருந்தாலும், வீட்டுல ஈசானியம் கட்டு இருந்தாலும் சவுத் வெஸ்ட்ல ஓபனா இருந்தாலும் சால்வ் பண்ண முடியும். சரி. ஒன்னும் கவலைப்படாதீங்க, இந்த இதை மாத்திக்க முடியும். சரி. வேற யாராச்சு? வணக்கம் சார். 31/12/1961. 31 நல்லதாம்மா. 4 பணம் தடங்கள் எல்லாம் வரும். 31/12
12ன்னா அங்க ஒரு 3 வருது. அப்புறம் 1961. 1901 10 16 16 2 18 1 9 நல்லா தான் டேட் நல்லா தான் இருக்கு. பண வசதிகள்லாம் நல்லா வரும். மாசம் மட்டும் சொல்லுங்க. 6 12 12 12 3. இந்த பையனா பொண்ணா? பொண்ணு பொண்ணு. பொண்ணு. உடல் உடல் ரீதியான சில பிரச்சனைகள்லாம் இருக்கா? ஆமாங்க ஆமாங்க. இருக்கு. Health அது issue இருக்கு. இருக்கு. இந்த 3 வந்ததுன்னா உடல் பாதிப்பு கொஞ்சம் கொடுக்கும். 6 சரி. வந்ததுன்னா 6 வந்ததுன்னா ஹார்ட் நம்ம செக் பண்ணிக்கணும். பீரியாடிக்கல் மெடிக்கல் செக்அப்லாம் பண்ணிக்கணும். 6க்கு சரி. அந்த இது வரும். 30 ஓகே. வயசுல வரும். பண்ணிக்கலாம். இதையும் சரி பண்ணிக்க முடியும். Don't சரி. worry. ஹெல்த் இஷ்யூ ஒரு 2 இயர்ஸாவே கொஞ்சம் சிவியரா இருக்கு. அதான் இருக்கு. தொந்தரவு இருக்கு. 3ஆம் நம்பர் கொடுக்கும். உடல் ரீதியான பாதிப்புகளை கண்டிப்பா கொடுக்கும். அதனால அதை மந்த் 3 வரனால சொல்றீங்களா கூட்டுத்தொகை? மந்த்ல இதுதானே சொன்னீங்க. மார்ச் 12 12. 12ன்னா 1 2 3. ஓகே. 3 நடுமத்தியில இதுக்குள்ள வந்துட்டாவே உடல் பிரச்சனைகள் கொடுக்கும். 6 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. 6 வந்தது ஹார்ட் வீக்கு, பிபி இதெல்லாம் கொடுக்கும். இப்போ 6 வருஷத்துல வருதுன்னு வச்சுக்கோங்க. வருஷ பீரியட்ல வரும்போது 40 வயசு பக்கம் அந்த ஹார்ட் ப்ராப்ளம் வரும். அந்த இது கூட எத்தனாவது வருஷத்துல அந்த தொந்தரவு வரும்ன்றத கூட நியூமராலஜில சொல்ல முடியும். ஓகே ஓகே. பண்ணிக்கலாம். என்ன ஒரு ஆனா ஸ்கின் ப்ராப்ளம். இதுக்கும் பண்ணிக்கலாங்கம்மா. இதுக்கு இது பிரகாரம் என்ன பேரன் வருது, என்ன பிரமிட் நம்பர் வந்தது, எதுல வந்தா இந்த தொந்தரவை சால்வ் ஆகும், அது எல்லாமே நான் சொல்லி தரேன். அந்த கிளாஸஸ்ல வந்துரும். நன்றி நன்றிங்க. ஓகே. யாராச்சும் வேற? வணக்கம் சார். சொல்லுங்க. வணக்கம். ஐயா 12 2 12 2 1980. 12 2 1980. 9 இதுல ஒரு 3. 12ங்கும் போது அந்த 3ன்னு வருது இல்லையா? கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இதாவது 12 3 12 21 இந்த இதுக்கெல்லாம் வரும். ஹெல்த் இஷ்யூஸ் வரும். கடைசியில விதி என்ன? 12 2 2ங்களா? 12 2 எவ்வளவு வருஷம்? 12 2 1980. இப்ப பாத்தீங்கன்னா இந்த 2ஆம் நம்பர் எங்க மாதத்துல வருது இல்லைங்களா? மாதங்கிற போது இந்த ஹையர் ஸ்டடிஸ் இருக்கு இல்லையா? இப்ப என்ன பண்றாரு? பார்ட் டைம்ல தான் படிச்சிட்டே அது கொஞ்சம் சிரமப்பட்டு தான் படிக்கிறாரு. ஆமா. அதுல கொஞ்சம் சிரமம். இந்த 2 கொஞ்சம் வீக் பண்ணா கொஞ்சம் நல்லா படிக்க சொல்லுங்க. வருஷம் என்ன சொல்லுங்க? 1980. 80 10 18 9. இதுல பாருங்க, இங்க 9 வருது இல்லையா? ஒத்தப்படியா மாத்துறப்ப 19 80ங்கும் போது 10 8 18 9 வரும். இங்க 2 வருதுன்னு சொன்னீங்க மாதத்துல. அப்போ அந்த வேலை கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் போராட்டங்கள் இருக்கும். இந்த நேம் கரெக்ட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா இவருக்கு படிக்கிறதும் ஸ்பீடப் ஆயிரும், வேலையும் கிடைச்சிரும். வேலையில தடை வருது, படிச்சு முடிச்ச பிறகு வேலைகளை வரும். இந்த படிப்புலயும் கொஞ்சம் அவரு சிரமப்பட்டுதான் ஐஎஸ் வராம படிக்க சொல்லுங்க. 37 வருதுங்க. எதுங்க 37? 37 3 7 நெகட்டிவ் நம்பர்ஸ். 3க்கு 7 நெகட்டிவ் தான். அதெல்லாம் உங்களுக்கு கிளாஸஸ்ல நான் உங்களுக்கு நோட் பண்ணிக்கலாம். இது 2 காம்பினேஷன் வரக்கூடாது, நல்லது இல்ல. இது 2 சேர்த்துனா 1ன்னு வருது. இருந்தாலும் இந்த 3 7 பக்கம் வரும்போது இது வரும். இது கொஞ்சம் தடைகளே உருவாக்கும். அது தெரிஞ்சிட்டோம்னா, இந்த நுணுக்கங்கள் தெரிஞ்சிட்டோம்னு வச்சுங்களேன், ஆரம்பத்திலேயே சரி பண்ணணும். இப்ப படிக்கிற குழந்தையிலேயே நீங்க பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா படிச்சுட்டு வந்துடும்.
நம்ம வேலை வரைக்கும் போய் ஓகேங்க. வேலை கிடைக்காம அப்புறம் நியூமராலஜிக்கு நிறைய பேர் வருவாங்க. பார்த்தோம்னா இது தப்பா இருக்குங்களே அப்படின்னு சொன்னோம்னா இது முதல்ல இல்லைங்க, தெரியும். நம்ம பெர்த் இதை மாத்த முடியாது இல்லைங்க. பெர்த் இதை நம்ம ஆ, எதுங்க? பெர்த் நம்ம டேட் நம்ம பிறக்கிற டேட்டு மாத்த முடியாது இல்லைங்க. இல்ல எனக்கு புரியல, சரியா கேட்கல. அதாவது நம்ம எதை பிறந்த மாத்த தேதின்றது முடியாதுன்னு சொல்றீங்க? பிறந்த தேதி மாத்த முடியாது இல்லைங்க. நம்ம பிறக்கிறது மாத்த வந்து மாத்த மாத்த முடியாது. முடியாது. அந்த தேதியில பிறந்தவங்களுக்கு என்ன சூட்டபிள் நம்பர், தேதியை ஓகே ஓகே யாருனாலே மாத்த முடியாது. இப்ப ஜாதகத்தை மாத்த முடியுமா? சரிங்க. அதே மாத்த மாதிரிதான். முடியாதுங்க. இந்த தேதியை மட்டும் மாத்தவே முடியாது. ஆனால் இந்த எந்த நம்பர்கள் இந்த நெகட்டிவை கண்ட்ரோல் பண்ணுன்றது ஒரு சீக்ரெட் இருக்கு. இப்போ ஒரு 5ஆம் நம்பருக்கு ஓகே 8ஆம் நம்பரோட நெகட்டிவ், 7வது நெகட்டிவ், 3ஓட நெகட்டிவ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டோம். அந்த டோட்டல் வர மாதிரி நீங்க அதை பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். இந்த பர்டிகுலர் டேட்டுக்கு ஓகே என்ன நம்பர் வந்தா இதுல இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவையும் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்ற சீக்கிரட்டை நான் உங்களுக்கு சொல்லி தரப்பேன். மொத்தம் 729 விதமான காம்பினேஷன்ஸ் இருக்கு. அது எல்லாத்துக்கும் அந்த ஓகே. சீக்கிரட் என்ன, அது நம்ம மாத்த முடியுமா? அது தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, நீங்க தான் ஒரு கிலாடி. அது மட்டும் இல்ல, நான் அதுக்கு தகுந்த உங்களுக்கு வாசோட சில சிம்பிள் ரெக்டிஃபிகேஷன்ஸ் நான் சொல்லி தர போறேன். இந்த இதுல இதையும் பாத்துருங்க, இதையும் செக் பண்ணிருங்க. உங்களுக்கு அவ்வளவுதான். பணம் நிறைய வரணுமா, நார்த் ஈஸ்ட பூஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா போதும், உள்ள வரும். செலவாகுதா, சவுத் வெஸ்ட்ல கொஞ்சம் பிளாக் பண்ணுங்க, ஜன்னல் கதவு இருந்தா அடைச்சு வைங்க, அவ்வளவுதான். அல்லது உறவு முறைகள் இருந்தா வாயுமொழியை பாருங்க அப்படிங்கலாம். இதுலயும் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி எந்த நம்பரை செலக்ட் பண்ணுன்றது ரொம்ப 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 முக்கியமானது. இப்ப 2ஆம் நம்பர் 9ஆம் நம்பர்ல எடுத்து கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள டெய்லி சண்டை தான் வரும். அப்படியா? புரியலைங்க. என்னங்க? இல்ல, என்ன சொல்ல வந்தீங்க? அதாவது 2க்கு 9 வந்து பகையன்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த சரிங்க 2ஆம் நம்பர் சரிங்க. அவங்க ஏதாவது ஃப்ரிக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஓகே ஒரு ஓகே. 2க்கு ஒத்து 9. ஒத்தே போக மாட்டாங்க. அதே மாதிரி 3, 7, 1, 7 இந்த நம்பர் எல்லாமே கான்ட்ராவர்சியா நடந்துட்டே இருப்பாங்க. நம்ம எது சொன்னாலும் அவங்க மனசுல பதியாது. அவங்க ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. இந்த காம்பினேஷன் நம்ம ஒர்க் பண்ற இடத்துல கூட வரும். உங்க மேலதிகாரி உங்களோட நெகட்டிவ் நம்பர்ல இருந்தாருன்னா நீங்க சொன்ன அவரு உங்க மேல குறைகள் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாரு. நீங்க கூட செக் பண்ணி பாருங்க. நான் சொல்ற நம்பர்ல இருந்தா உங்க டேட் ஆஃப் பர்த் என்ன? உங்க டேட் ஆஃப் பர்த் என்னங்க? உங்க டேட் ஆஃப் பர்த் என்ன? 12. 12 3 7 அவாய்ட் பண்ணுங்க. 7 8 2 ஒத்து போகாது. நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் 7 தான் லக்கி நம்பரா இருக்கீங்க. எனக்கு 7 தான் லக்கியா இருக்கு. சேது தான் லக்கியா. இல்ல, 7க்கு சில சிறப்பு அம்சங்களும் இருக்கு. ஃபாரின் போகணும்னா 7ஓட தொடர்பு வேணும். அல்லது வந்து ஒரு சினிமால வீட்டு நம்பர் 16 7 தான் அமையுது. 7 வந்து அது மட்டும் இல்ல, உங்களுக்கு 7 8ல பிறந்தவங்களுக்கு எல்லா தேதிகளும் அவங்க முக்கியமான காரியங்கள்ல அந்த தேதிகளிலே வந்து அமையும். 7ஆம் தேதி 8ஆம் தேதி நீங்க எங்கேயாவது போய் ரூம்ல தங்குறீங்க, வெளியூர்ல 8ஆம் நம்பர் காம்பினேஷன், அது 7ஆம் நம்பர் காம்பினேஷன் உள்ள ரூம்ஸ் தான் நம்பர் தான் அலாட் ஆகும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி 3 பிறந்தவங்களுக்கு 7 செட் ஆகிற மாதிரி எனக்கு தோணுன்னு சொல்ல வரீங்க. வேற 3 செட் ஆகாது, 7 செட் ஆகாது. அதை நான் சொல்றேன். என்ன பாதிப்பு வரும்னு நான் சொல்றேன், அப்புறம் சொல்றேன். மீட்டிங்ல சொல்லக்கூடாது, நான் அப்புறம் சொல்றேன். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. என் டாக்டர் கேக்குறேங்க. 26/6/2002. 2002, அதாவது 26னா 8, தேதி வந்து 26 மாசம் 6ங்க, ஜூன் 6 8 6, அது வந்து 2002. அப்படின்னா அங்க ஒரு 4 10 18 9. பாத்தீங்கன்னா எந்த பொண்ணு படிக்கிறதுலயே கொஞ்சம் சிரமப்பட்டு தான் படிக்குது. 8 வருது. அதாவது சில ஆனா 8க்குள்ள ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் என்னன்னா இன்ட்யூஷன் பவர் இருக்கும்.
வெரி பவர்ஃபுல் நம்பர். இப்போ அவங்க ஊகிச்சு ஏதாவது ஒண்ணுன்னா இந்த மாதிரி தான் நடக்கும்னு கெஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இல்ல பேரண்ட்ஸ்க்கு ஒபே பண்றது இல்ல. மேரேஜ்ல நீங்க பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த 8ஆம் நம்பருக்கு நட்பு எண்கள்ல வரக்கூடிய ஆளை பிடிக்கணும். சரி சரி சொல்றோம் இந்த ட்ரைனிங்ல வந்து 8ஆம் நம்பர் பிறந்தவங்களுக்கு என்ன ஒண்ணு அத மத்த நம்பர் எல்லாம் இருக்கு 4 அந்த மாதிரி 5 இதெல்லாம் நல்ல நம்பர்கள். சரி 8லயே பண்ணீங்கன்னா கொஞ்சம் போராட்டமா இருக்கும். 8 சரி 7ஆம் நம்பர்ல பண்ணும்போது ரொம்ப போராட்டமா இருக்கும். 8ம் 7ம் ஜென்ம பகைகள். அது மாதிரி சரி பண்ணணும். மற்றபடி இது சரி நல்ல நம்பர் தான், பவர்ஃபுல் நம்பர், இண்டிவிஜுவல் பவர் இருக்கும். பவர்ஃபுல் நம்பர் எம்ஜிஆரே 8 தான், ஓகே அவ்வளவு ஓகே பவர்ஃபுல்லா இருந்தாரு. அதனால அது சிறப்பு அம்சங்களும் இருக்கு, கவலைப்படாதீங்க. இதுல நேரக்கூடிய தவறான இதுகளை நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்பவே சரி பண்ணி சரி அது எழுதணும். எப்படின்னா இப்ப கரெக்ட் நேம் செட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அதை சரிங்க நியூமராலஜி பிரகாரம் பாத்தீங்கன்னா டெய்லி 100 டைம்ஸ் ஆகுது இன் கேபிட்டல் லெட்டர்ஸ்ல எழுதணும். ஓகே சார். அவங்களே எழுதணுங்களா? அவங்க தான் எழுதணும், மற்றவங்களும் எழுதலாம். இதுல இந்த கேள்வினால ஒரு இன்ஸ்டன்ஸ் சொல்றேனே. ஒரு சரிங்க நியூமராலஜிஸ்ட் கிட்ட ஒரு கிளைண்ட் வர்றாங்க. ஒரு சரிங்க பொண்ணு படிக்கிற பொண்ணை கூட்டிட்டு வர்றாங்க. அந்த சரிங்க பொண்ணுக்கு டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, இது பிளட் கேன்சர் ம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்க சரி, நீ இந்த பொண்ணு போய் பக்கத்து தோழி டெஸ்க் மோட்டிவேட்டர் சொல்லும் போது அது என்ன சொல்லுது, இந்த மாதிரி ஒரு நியூமராலஜிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு, அங்க போய் நீ பேரை சரிங்க மாத்தி பாருமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, ஒரு ஷார்ட் பீரியட்ல தான் இந்த லைஃப் ஸ்பேனே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரிங்க சரின்னு நியூமராலஜி இந்த பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட இந்த பொண்ணு சொல்லியிருக்கு, என்னை அங்க போய் பேரு மாத்த சொல்லியிருக்க என்னோட ஃப்ரெண்டு சொல்றா அப்படின்னு உடனே சரி சரி போய் வேணா இந்த மாதிரி இந்த பொண்ணு கிரிட்டிக்கலா இருக்கப்ப இந்த முயற்சியும் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சரி நியூமராலஜிஸ்ட் போடுறாரு. போன உடனே அவர் ஒரு நல்ல காம்பினேஷன் நோயை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பேரை கொடுத்து அந்த சரிங்க பேரை இந்த பொண்ணு நிறைய தடவை எழுதணும்னு சொல்றாங்க. அவங்க என்ன சரிங்க சொல்றாங்க, சார் இன்னும் 2 மாசத்துல எக்ஸாம் வருது, நீங்க சொல்ற அளவுக்கு இந்த பேரை தினம் எழுதுனா படிக்க முடியாது அப்படின்னு. அப்பன்னா ஒண்ணு பண்ணுங்களே, அந்த பொண்ணுக்காக நீங்க எழுதுங்களே அப்படின்னு இருக்காங்க. சரி இவங்க சரிங்க அப்பா அம்மா 2 பேரும் நிறைய தடவை எழுதுறாங்க அந்த நல்ல ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்ட்டு. அந்த சரிங்க என்ன ஆச்சு தெரியுங்களா, சொல்லுங்க எக்ஸாமும் முடிஞ்சது, ரிசல்ட்டும் வந்தது, அந்த ஓ பொண்ணு பாஸ் பண்ணிருச்சு. அது மட்டும் இல்ல, சரிங்க டாக்டர்கிட்ட மறுபடியும் ரீசெக்அப் போயிருக்காங்க. சரிங்க ரீசெக்அப் போன உடனே அந்த பிளட் கேன்சரோட ட்ரேஸே இல்லையா. ஓ சூப்பர் சூப்பரா போயிடுச்சு. அதான் அதான் அந்த பரவாயில்ல. அளவுக்கு நோய்களை கூட குணப்படுத்தக்கூடியது இந்த நம்பர் அப்படிங்கிறாங்க. சரி அதுக்கு நம்ம நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த துல்லியமா சரிங்க கண்டுபிடிச்சு அதை கரெக்டா வச்சோம்னா எல்லா நோய் வரக்கூடிய வாழ்க்கையில வரக்கூடிய தடுமாற்றங்கள், படிப்பு, வேலை, ஜாப்பு, நல்ல லைஃப் சரிங்க எல்லாமே அமையும். சரிங்க அதனாலதான் இதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம இதை தெரிஞ்சுட்டு மத்த நமக்கு சரிங்க தெரிஞ்ச அக்கல் சயின்ஸோடவும் நம்ம இதை கலந்து பயன்படுத்தினோம்னா நல்ல சரிங்க ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கறதா என்னோட அனுபவத்திலயும் நான் நிறைய பேர்த்து ஒரு தொழில ஒண்ணும் இல்லாம போனவங்க அவங்க எல்லாம் மேல வந்திருக்காங்க. சரிங்க இந்த ஐயா மாதிரி எல்லாரும் அதே மாதிரி இந்த மாதிரி குறைகள் உள்ளவங்களுக்கு சரியா இருக்கு. சரி நல்லா சரி பண்ணலாம். நம்ம அதுக்கு நன்றி நம்ம மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டே நிறுத்த போறது இல்ல, அதையும் நம்ம சரி பண்ணிக்கிறோம். இது சரி சரி சப்போர்ட்டிங் இதுதான், எனர்ஜிஸ் தான் இது எல்லாமே. ஓகே ஐயா இதுக்கு நன்றி நன்றிங்க ஐயா நன்றி. சார் 4/10/1990 சார். 4/10 என்ன இன்னைக்கு எல்லாம் 4ஆம் தேதியே வருது, எல்லாம் பணக்காரங்கப்பா எல்லாரும். 4/10 அது அருமையான நம்பர். இது என்ன 1990 சார். 1990 1990 அது 1 4 1 1 அமுத்தம் நல்லா இருக்கு. நல்ல டேட் ஆஃப் பர்த் தான். நல்ல படிப்பு வரும், தொழில் வரும், நல்லா சம்பாதிப்பு வரும், எல்லாமே சக்சஸ்ஃபுல்ல நம்பர் டேட் ஆஃப் பர்த். ஒன்னும் கவலையே பண்ணிடுங்க, எதுவுமே இருக்கும். இப்ப என்ன பண்றாங்க அந்த பையன்? வேலைக்கு தான் சார் போறோம். வேலைக்கு எல்லாமே வேலையிலயும் ப்ரொமோஷன் எல்லாமே வரும். நல்ல மதிப்பு, எல்லாத்தோட ஒரு நல்ல பேர் வாங்க முடியும். வேணா எல்லாம் பாசிட்டிவ் நம்பர்ஸ், அவ்வளவு
சார் வணக்கம் சார். வணக்கம். சார் நான் வந்து சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கேன். சரி, என்னுடைய கம்பெனி பேர் வந்து ஸ்ரீ விநாயகா என்டர்பிரைசஸ்ன்னு வச்சிருக்கேன். என்ன டோட்டல் வச்சிருக்கீங்க? 77 ஞாபகம் வருது. 77. 77 ஆமாம் சார். 77 7 ஆமாம் 7 சார். 14 1 5. 14 வருது. என்ன ப்ராப்ளம் வருது? இல்லை ப்ராப்ளம் இல்லை. எனக்கு இந்த பேர் லக்கியா இருக்குமா, லைஃப் லாங் எனக்கு நல்ல இல்ல, வருமானம் அதாவது வருமானது. அது 77 மறுபடியும் பண்ணும்போது 14ல வருது இல்லையா? ஆமாம் 5ல சார். வந்துடுது இல்லையா? 5. 5 போயிருது ஆமாம் இல்லையா? ஆமாம். அதனால நல்லா தான் இருக்கு. அதனாலதான் நான் கேட்டேன். ப்ராப்ளம் ஒன்றும் அந்த மாதிரி ஒன்றும் வராது. இல்லை இல்லை, இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம், சிறிய முன்னேற்றம் மேலே போயிட்டு தான் இருக்கேன். லைஃப் மேல லாங் இப்படியே வந்து இருக்கணும். இந்த ஓகே சார். 14 நம்பர் வந்து நல்லா இருக்கும். இதுக்கு வந்து நாட் ஒன்லி நம்ம நேம் நம்பர் மட்டும் இல்ல, இதுக்கு ம் பிரமிட் நம்பர் என்ன வருதுன்னு பார்க்கணும். பிரமிட் சரிங்க நம்பர்ல சார். என்ன தெரியும்னா, இதுக்கு வந்து போட்டிகள் இருக்கா, இதுக்கு ம் வந்து ம் ஆரம்பத்துல மாசமா இருக்கும், பின்னாடி வளர்ச்சி இருக்கா, அது ம் பின்னாடி ம் நல்லா இருக்கும், அந்த மாதிரி எல்லா இதுவும் தெரியும். அதுக்கு வந்து ம் பிரமிட் நம்பர் நான் வந்து இது என்ன சொல்லும் போது, இந்த பிரமிட் நம்பரை பத்தியே ஒரு இது வந்து டைரக்ட் கிளாஸஸ்ல ஒரு ஆப் ம் இருக்கு, ம் நியூமராலஜி லைட் அப்படின்னு ஓகே. போட்டோம்னா, அதை டவுன்லோட் ம் பண்ணிட்டீங்கன்னா ம் எல்லா பேருக்கும் பிரமிட் நம்பர் என்னன்னு தெரியும். அந்த ம் பிரமிட் ம் நம்பரை நீங்க அதோட ரிசல்ட் படிச்சு பாருங்க. சில சரிங்க இது சார். வான் பண்ணும் பிரமிட் நம்பரை, அதை ம் வந்து விட்டுறணும், வேற ம் நேம்ல பேர் வச்சுக்கலாம். அது சரிங்க எல்லாம் சார். அந்த இது எப்படி அமைக்கணும் அப்படின்ற மெத்தடும். இப்போ ஒரு தடவை ம் நேம் நம்பர் 23 வைக்கணும்னு வச்சுக்கோங்க. ம் 23ல பிரமிட் நம்பர் வந்து தப்பா வந்ததுன்னா 23லயே இருக்கக்கூடிய வேற நம்பர்களை செலக்ட் பண்ணணும், பண்ணி அதுக்கு பிரமிட் ம் நம்பரையும் பார்க்கணும். அதுவும் ம் நல்லா ம் இருக்கும். அது மட்டும் இல்ல, சரிங்க சார். ஒருத்தருக்கு ம் வந்து 5ஓட கூட்டுத்தொகையில பேர் வைக்கணும்னு வைங்க. ம் 14ன்றது 5 தானே, ம் 1 4 5 23 ஆமாம் 5 சார். 32 சார். 5 5. 41 ஆமாம் 5. இந்த ஆமாம். இதுல எந்த டோட்டல்ல வைக்கணும்ன்ற ஒரு சீக்ரெட் ஒண்ணு இருக்கு. ஓஹோ அதெல்லாம் உங்களுக்கு சரி. அந்த கிளாஸ்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போர்ட்ல அந்த நம்பரை சரிங்க போட்டு சார். அப்படின்னும் போதுதான் உங்களுக்கு துல்லியமாக தெரியும். சரிங்க சார். அப்படி வரப்ப இந்த ஆப் நல்ல பேர் சொன்னீங்களா, அது ஃப்ரீயே டவுன்லோட் பண்ணி பார்க்கலாமா சார்? இது அது பண்ணுங்களேன். இந்த இதுக்கு பிரமிட் நம்பருக்கு ம் நியூமராலஜி லைட், ஓகே சார். LITE, ஓகே அது ஓகே ஒன்று சார். டவுன்லோட் பண்ணுங்க. அது நேம் நம்பர் பிரமிட் நம்பர்லாம் வரும். இந்த பிரமிட் சரிங்க நம்பர் சார். எப்படி ஃபார்ம் ஆகியிருக்கு, என்ன வருதுன்றதுலாம் அதுல நல்ல படமே ஓகே போட்டிருக்கும், சார். எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கும். பார்க்குறேன் சார். பார்க்குறேன் அது சார். நீங்க ரொம்ப தேங்க்ஸ் பாருங்க, சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி சார். சார் உங்கள் ம், காண்டாக்ட் நம்பர் வேணும் சார். ம், ம். நமக்கு என்ன டோட்டல் வருதுனாலும் அந்த ம் டோட்டல்ல அமைக்கக்கூடிய நேமுக்கு பிரமிட் நம்பர் நல்லா இருக்கணும். ம் சரிங்க சார். சரிங்க சார். அப்ப 2 விதத்துல நம்ம அதை நல்லா பாசிட்டிவா பண்றோம். அந்த பேருக்கு உகந்த நேரு, அந்த ம் பிரமிடோட ம் ரிசல்ட் ரெண்டும் நல்லா ம் இருக்கப்ப அந்த அந்த அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட தொழில், ம் அவங்களோட எல்லாமே நல்லா இருக்கும். ஈவன் சரிங்க சார். என்ன உடல்ல நோய்கள் வந்தாலும் சில நோய்களே குணமாயி போயிடும். ம் ம் அந்த சரிங்க சார். வைப்ரேஷன் வந்து ஒரு கெமிக்கல் சேஞ்சே இந்த உடம்புல நடக்கும். சரிங்க அதை சார். அதை ஓகேங்க எப்படி சார். கொடுக்கணும் அப்படின்னு இப்போ நான் ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். இப்போ ம் நிறைய தடவை எழுதுனா தான் அதோட வைப்ரேஷன் நம்ம உடம்புக்கு வந்து சேருது ம் அப்படிங்கிறது ஒரு இது இல்லைங்களா? இப்போ ஆமாம் ஒரு சார். பேர் நீங்க கரெக்டா வச்சுக்கிறீங்க, அதை ஒரு ம் நாளைக்கு நியூமராலஜிஸ்ட் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா 140 108 ம் தடவை எழுது, டெய்லி எழுது, ம் இன் கேபிட்டல் லெட்டர்ல எழுதுன்னு சொல்லுவாங்க. ம் நான் ம் என்ன சொல்றேன்னா, நமக்கு ம் ஆப் நமக்கு செல்போன் தான் இப்ப எல்லாத்துக்கிட்டும் இருக்கு. ம் செல்போன்ல வாய்ஸ் ரெக்கார்டுன்ற ஒரு ஆப் இருக்கு இல்லையா? ம் ம் ஆமாம் சார். வாய்ஸ் ரெக்கார்டு. ஆமாம் அதுல சார். உங்க ம் பேரை வந்து இண்டிவிஜுவல் லெட்டரா சொல்லி ரெக்கார்ட் பண்ணுங்க. 2 தடவை ம் 3 தடவை. அதை ம் ப்ளே பண்ணும்போது லூப் போட்டீங்கன்னா ம் கண்டினியூஸா இது பண்ணிட்டே இருக்கும். ஒரு ம் நைட்ல ரொம்ப லோ சவுண்ட் வச்சு இந்த லூப் போட்டு ம் விட்டீங்கன்னா ஒரு ஒரு ம் நைட்டுக்குள்ளேயே ஒரு 5000 6000 தடவை எழுதின ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஓ அப்போ சூப்பர் சார். உங்களுக்கு ம் ம் சீக்கிரம் வந்துடும். அதாவது அது என்னன்னா, ஆ இந்த புது பேரை இந்த ம் பிரபஞ்சத்துக்கு நீங்க மூலமா எழுத்து மூலமாவோ வாய்ஸ் மூலமாவோ சொல்லணும். அது உங்களோட ம் ஓன் வாய்ஸ்ல சொல்றப்ப ம் அதுக்கு பலன் வந்து ம் சீக்கிரமாவும் கிடைக்கும், நல்லாவும் இருக்கும். ஓகே இந்த சார். சூப்பர் டெக்னிக்கும் சூப்பர் நான் சார். சொல்லி தந்துடுவேன். அடுத்து சரிங்க இப்ப சார். நம்ம ஓகே சார். சொல்லுங்க ஐயா. என்ன சரி சார். தேங்க்யூ சார். என்னங்க? தேங்க்ஸ். தேங்க்யூ. அடுத்து ஓகே நிறைய பேர் இருக்காங்க ஐயா. அதை சொல்லுங்கய்யா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். ஆ, ஆ, ஐயா ம், 8/4/2008 ஐயா.
8/4/2008 இல்லைங்களா? ஆமாங்க. 2008ன்னா 1 8ஆம் தேதி பிகினிங்ல வந்து கல்வியில வந்து கொஞ்சம் தடைப்பட்டாலும் இந்த பக்கத்துல 4 சப்போர்ட்டிங் நம்பர் இருக்கனால தேறிட முடியும் இந்த டேட் ஆஃப் பர்த் உள்ளவங்களுக்கு. சரிங்க. தொழில் வந்து 2008ங்களா 1 வருது. தொழில் அமைஞ்சிரும், கவலையப்படாதீங்க. 10 ஓகே. கூட்டு 11 கூட்டு கடைசியில என்ன வருது? 2 வருதா? 4 வருதுங்க ஐயா. கடைசி 24 வருதுங்க ஐயா. 8க்கு 8. அடுத்தது வந்து 4 எவ்வளவு? கேட்கல, வாய்ஸ் கேட்கல. ஐயா கேட்கல, கம்ப்ளீட்டா கேட்கல. ஹலோ, ஐயா கேக்குதுங்களா? இல்ல கேட்கல, கட் ஆயிருச்சு. நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க ஐயா நீங்க பேசுறது. நீங்க ஒண்ணு வேணாம். இப்போ கேக்குது. 8 ஆமாங்க. மாசம் சொல்லுங்க. 4வது மாசங்க ஐயா. 4வது மாசம். வருஷம் 2008ங்க ஐயா. 2008ன்னா அங்க 1 வருது. 5 5 8 13 4. அருமையா, நம்ம 2 இடத்துல 4 வருது இல்ல? ஆமாங்க ஐயா. இது நல்ல பணம். பின்னாடி இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல. பின்னாடி உங்களுக்கு பண கஷ்டமே வராது. பணம் நல்லா வரும். பையனோட டேட் ஆஃப் பர்த்ங்க ஐயா. நல்லா சம்பாதிப்பான், நல்லா சேர்த்துவான். இதெல்லாம் நல்லா வரும். இப்ப ஆரம்ப கல்வி மட்டும் கொஞ்சம் தடுமாற்றம் ஆனாலும் அது சரியா போயிடும். ஓகேங்க ஐயா. ஓகே. ஆமா, நல்லா இருக்கு. நல்ல டேட் ஆஃப் பர்த். சொல்லுங்க. சொல்லுங்க அடுத்தவங்க. ஹலோ. வணக்கம் ஐயா. சந்தேகம் இருந்தா கேளுங்க மேடம். கேளுங்க, சந்தேகம் இருந்தா கேட்டுக்குங்க. வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க மேடம். எங்க பையனோட டேட் ஆஃப் பர்த் வந்து 9/11/2004. இப்ப இது பாருங்க, 9, அதுக்கு அடுத்தது 2, 2004ன்னா 6, அப்போ வந்து மறுபடியும் 6 8 மறுபடியும் 8. பையனுக்கு வந்து 9 வரும்போது நல்லா இருக்கணும். அத பக்கத்துல 2 வர்றதுனால கொஞ்சம் படிப்புல சிரமப்பட வேண்டியது இருக்கும். எப்படி இருக்கு? கொஞ்சம் ஆவரேஜா தான் படிப்பான். ஆவரேஜா தான் இருக்கும் இல்லைங்களா? அது காரணம் என்னன்னா 9க்கு பக்கத்துல மாசத்துல வரக்கூடிய 2 தடுக்குது. சரி, அதுக்கு அடுத்து வருஷத்துக்கு வாங்க. வருஷம் வந்து என்ன சொன்னீங்க? 2004. 2004 5. அப்போ வந்து இவனுக்கு என்ன ஆச்சரியம் என்னன்னா, தொழில் வந்து நல்லா அமைஞ்சிரும். சரியா. அது இன்ஜினியரிங் படிக்கான். நல்ல வேலை ஜாப் கிடைக்குமா? இன்ஜினியரிங் படிக்கிறான். சரி, ஜாப்ல வந்து 5 இருக்கனால எப்படியும் அவன் கிடைச்சிருவான். 5 1 6 6 9 வந்துரும்மா. வந்துரும். இப்ப இதெல்லாம் கூட்டினா எவ்வளவு வருது? 9 2 11 11 6 17. தேதி மாசம் வருஷம். ஆமா 17ல 8 வருது இல்லையா? அங்க ஒரு 8. அப்ப என்ன ஆகுனா 9 எப்படி வருது? 9 2 11 11 9/11/2004. 2004. அதுக்கு ஒரு 6 வச்சுக்கோங்க. 10 16. 16ன்னா 7ன்னு சிங்கிள் டிஜிட் பண்ணுங்க. 7000 இல்லையா? ஆமா. அப்ப என்ன பண்ணும்னா 7 வந்து ஒரு நெகட்டிவ் நம்பர்னால ஜாப் இந்த இதுல வந்து ஒரு சின்ன தடைகள்லாம் வரும். ஓவர்லோடு இருக்கும், அல்லது வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். அது தனக்கு பிடிக்காத ஒரு ஜாப்பா இருக்கும். ஃபுல் ஜாப் சாட்டிஸ்பாக்சன் சொல்லுவோம் இல்லையா? சில பேர் விரும்பி பண்ணுவாங்க, சில பேர் ஏனோ இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலையை கொடுக்கும். இந்த தேதியை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம், இந்த பேரை கரெக்ட் பண்ணிட்டோம்னா அந்த நெகட்டிவும் போயிரும். புரியுதுங்களா? நமக்கு இருக்கிறத சரி பண்ணிடலாம். அப்போ சக்சஸ்ஃபுல் ஜாப்பு, சக்சஸ்ஃபுல் லைஃப், ரிட்டையர்ட் லைஃப், அது வரைக்கும் 60 வருஷம் வரைக்கும் பேர் இருக்குல்ல, பேரோட கூட்டு தொகையும் கூப்பிட்டுனா 9 தான் வரையா? 9 வருது. 9 ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல் நம்பர் தான். ஆனா அதுக்கு உண்டான பிரமிட் நம்பர் என்னன்னு பாக்கணும்.
சரியா, அந்த சரி சரி. பிரமிட் நம்பர்ல நெகட்டிவ் இருந்ததுன்னா பின்னாடி எண்ட் ஆஃப் லைஃப் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அது நல்லா இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது, சக்சஸ்ஃபுல் வாழ்க்கையே வந்துடும்னா நீங்க இதே பேரை வச்சுக்கலாம், மாத்த வேண்டியதெல்லாம். அதெல்லாம் அந்த பிரமிட் நம்பர்ல தான் அந்த நியூமராலஜி லைட் அப்படின்ற ஒரு ஆப்பை போடுங்க. அதுல சரி. கிளிக் பண்ணி பார்த்து அந்த நம்பரோட ப்ரெடிக்ஷன் கொடுத்திருப்போம், அது நல்லா சரி. இருக்கான்னு பாத்துக்கோங்க. வேற ஒண்ணும் சரியா. உங்க போன் நம்பர் வேணுமையா? என்னோட நம்பருங்களா? 94435 சரியா. 78078. சரியா சரி. அது சக்திவேல் ஐயா கிட்ட வாங்கிக்கோங்க, என்னோட நம்பர் இருக்கும், சரி. அது பண்ணிக்கலாம். சரி. ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றி. ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி ஐயா. 18/10/83 ஐயா. 18/10/83. ஆமாங்க, 83 பாருங்க. 18ங்கிறது 9, அடுத்தது 1ன்னு சொல்றீங்க இல்லையா? 1983ன்னா அதுல 3 வருது. இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முன்னாடி காலம். படிப்பு நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், வேலையும் கிடைச்சிரும், ஹெல்த் தான் பாதிக்குது. கடைசியில் என்ன வருது? 3 வருதா? ஆமாங்க ஐயா, ஆமாங்க. வரும்போது ஆமா, அதை ஃபார்மேட் பண்ணியே பார்த்துருங்க. கையில பேப்பர் ஏதாவது வந்ததுன்னா எழுதி பாருங்க. நான் செல்லுல கேட்டு ஆட் பண்ணி சொல்றது. டோட்டலா 4 வருதுங்க ஐயா. டோட்டல் 4 வருதா? 4 வந்தா நல்லதுமா. 3 வந்தா தான் ஹெல்த். 4 வந்தா இந்த பையனுக்கு நல்ல பண வசதி எல்லாம் எப்படி வரும், சொத்து, பணம், எல்லாமே ப்ரொமோஷன், அது இதெல்லாம் வந்துடும். 4ஆவது நம்பர் பணத்துக்கான நம்பர். 3ஆவது நம்பர் உடலை பாதிக்கும். 6ஆவது நம்பர் ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கும். அவ்வளவுதான். சரி, அடுத்தது. வணக்கம். வணக்கம். 2/2/1985 ஐயா. 2/2/1985. 5/7. கொஞ்சம் படிப்புல கொஞ்சம் இது பண்ண வேண்டியது வரும், கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லுங்க. 2ஆம் நம்பர் வீக் நம்பரு. அதுக்கு அடுத்த நம்பர் மாசத்துலயும் 2 வர்றதுனால கொஞ்சம் படிப்புல டியூஷன் அது இது வச்சு சின்சியரா படிக்க சொல்லுங்க. வருஷம் என்ன சொன்னீங்க? 1900 என்ன சொன்னீங்களே வருஷம் என்ன நம்ம தேதி வாடுங்க. ஹலோ, அவர் 1985 சொன்னார் சார். 1985னா 10, 18, 5, 23, 5 வருது. அப்போ என்ன டவுட் வேணுங்க? இதுல எந்த துறை தம்பிக்கு கேக்குறீங்க? படிப்பா, கல்வியா, இது நமக்கு தொழிலா? படிப்பெல்லாம் பரவாயில்ல. ஹலோ, அவர் இல்லையா? அவர் இருக்காரு. பரவாயில்ல. சரியா கேட்கலையா? நம்ம கேட்கல, விட்டு வருது, அதனாலதான் பார்த்தேன். என்னால வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கு? வேற யாராச்சும் இருக்குங்களா? ஐயா 14/8 1971 ஐயா. 1971 9 14ன்னா 5. இந்த படிப்புல மட்டும் கொஞ்சம் சிரமங்கள் காட்டுது. 1985ங்களா? 1971. அப்போ 10, 17, 18, 9 தொழில் நல்லா கிடைச்சிடும். தொழிலெல்லாம் நல்லா கிடைச்சிடும். பரவாயில்ல. ஒன்னும் அதிக நெகட்டிவ் இல்ல. ரொம்ப நன்றி. என்ன ப்ராப்ளம் இருக்கு? இந்த பையனுக்கு என்ன இருக்கு? இது என்ன பண்றாங்க? இது வீடு என்ன அமையலங்கய்யா. வீடு அமையல. சரி. வீடு அமைஞ்சிரும், கண்டிப்பா அமைஞ்சிரும். நல்ல டேட்டா பர்த் தான். வீடு அமையணும்னா உங்களுக்கு ஜாதகத்துல நம்ம சக்திவேல் ஐயா கேளுங்க. சுக்கிரனும் செவ்வாயும் எப்படி இருக்குது, நல்லா இருந்ததுன்னா வீடு அமைஞ்சிரும். கட்டின வீடா, வாங்குற வீடா எல்லாம் சொல்லிடுவார். அது நம்ம கிளாஸ்ல வரும்போது நான் சொல்றேன் நான் உங்களுக்கு. அஸ்ட்ராலஜி பார்த்துட்டு. ரொம்ப நன்றி. ஐயா 13/2/2008. 2008னா அங்க 1 13ன்னு வர்றப்ப 4ன்னு வர்றப்ப படிப்பெல்லாம் நல்லாவே வந்துடும்.
தொழிலும் நல்லா வந்துடும். ஒன்றும் இல்லை, நல்ல நல்ல டேட் ஆஃப் பர்த் தான். இதுல பிரமிட் நம்பர் எல்லாம் வச்சு பேரை வச்சு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டா தெரியும். இப்ப மாதமும் 2 வருது, வருஷமும் 2 வருது இல்லைங்களா? 2 வந்தா கொஞ்சம் வீக் பண்ணும். ஓ, மத்தபடி 13னா 13 அடுத்தது 2 வருது மாசம். அப்போ வந்து கல்வியில வந்து பெரிய சிறப்பு நம்பர் 1ன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் தடைகள் வரும். ஆனா 2 நம்பருக்கு வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஜாஸ்தியா வரும். சூப்பரா பேசுவாங்க, ஆர்ட் எல்லாம் நல்லா வரும். அது மாதிரி சில ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. கரெக்டுங்க. படிச்சிட்டு இருக்காங்க. அதான் 2008 வரவும் அது வந்து 2ஆம் நம்பர்ல தானே வருது கூட்டுத்தொகை. இல்ல 2008ன்னா 2 8 1 10 1 ஆயிருது இல்லையா? 2008 1 வரும்போது அது சக்சஸ்ஃபுல் நம்பர் தான். அதனால வந்துடும், அதனால ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க சொன்னது கரெக்ட். அதாவது அந்த ஆர்ட் எல்லாம் நல்லா வரும் அப்படின்னீங்களா? ஆர்ட் வரும், ஸ்கூல்ஸ் நல்லா பேசுவாங்க, மத்தவங்களை கவர்ந்துருவாங்க, அருமையா இருக்கும். அது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாம் நல்லா வரும். ஓகே ஓகே, பிறவியிலேயே அது இருக்கும். நன்றி நன்றி ஐயா. கூட்டுத்தொகை 9 வந்தா எப்படி இருக்குங்க? சூப்பரான நம்பர். அதாவது கூட்டுத்தொகை 9 5 4 இந்த மாதிரி எல்லாம் வந்ததுன்னா நல்லா இருக்கும். எது வரக்கூடாதுன்னா 3 வந்ததுன்னா உடம்பு சவரி இல்லாம போவாங்க. அது மாதிரி 3 7 8 எல்லாம் கடைசியில வரக்கூடாது கூட்டுத்தொகையில. மற்ற நம்பர்கள்லாம் வரும்போது நல்லா இருக்கும். ஓகே ஓகே. இல்ல இப்போ பிறந்த தேதி 8/26 வருதுங்க. 8 9 வருது. அவங்க எப்படி இருப்பாங்க? அதான் 8ஆம் தேதி வந்து இந்த கல்வியில கொஞ்சம் போராட்டங்கள் ஆட்டும். இல்ல 8 9 கூட்டுத்தொகை 9 வருதுங்க. 8 9 17ன்னா 8 தானே வருது. 8 9 17ன்னா அதோட 1 7 8ன்னு வரும். கூட்டுத்தொகையில வந்து தேதி மாசம் வருஷம் அப்புறம் எல்லாம் போட்டீங்கன்னா தான் அந்த விரியன் கிடைக்கும். அதுதான் 9 வருதுங்க. அது 9 வந்தா நல்லதுதான். இந்த குறைகளை எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ அந்த நம்பர் 9. ஓகே ஓகேங்க, நன்றி. யாரோ ஒருத்தர் இப்ப படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நல்ல மார்க் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் நம்பர் அது 9 எல்லாம், அது நல்லா இருக்கும். ஓகே சார், விதி எண் 6க்கு 6ல பேர் வைக்கலாமா சார்? 6 விதி எண் 6 வருதா? தேதி மாசம் வருஷத்தை கூட்டினா? ஆமா சார். 6 வந்ததுன்னா என்ன நியூமராலஜில வருதுன்னா ஹார்ட் ப்ராப்ளங்கள் வரும், பிபியாவது இருக்கும், டென்ஷன் ஆவாங்க. ஓகே சார். இல்ல அதான் நேம் வந்து அதே மாதிரி 6 வைக்கலாமா இல்ல வேற எதனா? 6 அதான் அந்த நம்பர்ல என்னன்னா, நீங்க 6ல நம்பர் வைக்கிறீங்க, அதோட பிரமிட் நம்பர் என்ன வருதுன்றத நீங்க பார்த்தா தானே தெரியும். அந்த பிரமிட் நம்பர்ல வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வருது அல்லது சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்க மாட்டாங்க, தனியாவே சஃபர் ஆவாங்க, அந்த மாதிரி வருதான்றத படிச்சு பார்க்கணும். அதுக்குதான் அந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கிங்கன்ற. நியூமராலஜி லைட் போட்டீங்கன்னா நேம் ஃபீட் பண்ணி டேட் ஆஃப் பர்த் ஃபீட் பண்ணி என்ட்ரி பண்ணீங்கன்னா நேம் நம்பர் பிரமிட் நம்பர் எல்லாம் வந்துடும். அதோட ரிசல்ட் என்ன அதுவுமே வந்துடும். ஓகே ஓகே சார். சார் அது கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்களா சார் ப்ளீஸ்? இப்ப பிரமிட் நம்பர் கண்டுபிடிக்கிறது, பிரமிட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு நியூமராலஜி லைட் அப்படின்ற ஒரு ஆப் ஒன்னு இருக்கு. நியூமராலஜி லைக் LITE இனிஷியல் ஆட் பண்ணனுமா? இனிஷியல் ஆட் பண்ண கூடாது சார். LIGHT வராது, LITE தான் அந்த ஆப்போட நேம் வரும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க பேரை ஃபீட் பண்ணி டேட் ஆஃப் பர்த்தை ஃபீட் பண்ணி என்ட்ரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வந்துடும். வாட் இஸ் நேம் நம்பர், என்ன டோட்டல்ல இருக்கு, பிரமிட் நம்பர் என்ன, இந்த பிரமிட் நம்பர் எப்படி ஃபார்மேஷன் ஆகிருக்கு, அதோட ப்ரெடிக்ஷன் என்ன, எவ்ரிதிங் யூ வில் கெட். அப்ப வந்து இனிஷியலோட போடணுமா இனிஷியல் இல்லாம போடணுமா? இனிஷியலோட போடணும். நல்ல கேள்வி. இனிஷியலோட போடணும். சப்போஸ் நேம் நம்பர் கரெக்ட் பண்ணி வச்சுட்டீங்க, பிரமிட் நம்பர் தப்பா வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப நீங்க இனிஷியல தூக்கி பின்னாடி போட்டீங்கன்னா பிரமிட் நம்பரே மாறிடும். ஓகே சார். அப்போ இந்த இதுல பிரமிட் நம்பர் நல்லா வரல, பின்னாடி போட்டா நல்லா வருதுன்னா
இப்போ இப்போ ஆர் உஷா உஷா ஆர் அப்படின்னு போட்டுக்க வேண்டியதுதான். புரியுதுங்களா? அதுக்கு தான் இந்த பிரமிட் நம்பரை நீங்க போட்டு அந்த இதை டவுன்லோட் பண்ணி அது முன்னாடி போட்டா நல்லா இருக்கா பின்னாடி போட்டா நல்லா இருக்கான்றதெல்லாம் பாத்துக்கலாம். மியூட் பண்ணிடுங்க. ஓகே ஆ. சார். இந்த பக்கம் சத்தம் வந்து ஜாஸ்தியா இருக்குங்க. சரிங்களா? இப்போ உங்க கேள்வி கேட்டுட்டு தயவு செய்து மியூட் பண்ணிக்கிங்க எல்லாரும். ஏன்னா ஒன்றும் சத்தம் இல்லாத இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா அவர் ஐயா சொல்கிறது உங்களுக்கே கேட்குதான்னு எனக்கு தெரியல, எனக்கு தெரியாவே புரியல, அதுக்காக சொன்னேன். வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க ஐயா. சார் கேசவன் சென்னை சார், ஆட்டோ டிரைவர். கேட்கலாமா? கேட்கலாம். இப்போ இப்ப நிறைய கிளீனா இருக்கு பாருங்க வாய்ஸ். அதான் ஐயா சொன்ன மாதிரி மியூட் பண்ணிட்டீங்க எல்லாம். சொல்லுங்க. விதி நம்பர் பிறப்பு எண் இத ரெண்டுத்தையும் கரெக்ட் பண்ணி ஒரு டோட்டல் வந்துருச்சு. அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டாரு. அந்த வச்சுட்டேன். நம்பர் வந்து இப்ப பாசிட்டிவ். இது என்ன தெரியுமா? இதுக்கு முன்னாடி அந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு அதுல நெகட்டிவ் ஒவ்வொன்றும் நெகட்டிவ் எல்லாம் வருது இல்ல, ஆமா. இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் நம்பர் என்னன்றத கிளாஸ்ல தான் நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு நிறைய கால்குலேஷன் இருக்கு, அது எப்படின்னு சொல்லிடுவேன். அந்த நம்பரை தேர்ந்தெடுத்துட்டு இப்ப நீங்க வந்து நெட்டில வந்து looktamil.com இப்ப 41 பேர் வைக்கணும்னு வைங்க. looktamil.comல போட்டு ஸ்டார்டிங் லெட்டர் என்ன அது வந்து எஸ்ல வரணும். எஸ்ல வரக்கூடிய 41வது நம்பர்ல இருக்கக்கூடிய பேரெல்லாம் எனக்கு கொடுன்னா கொடுத்துரும். அதுல உங்களுக்கு பிடிச்ச ஒரு நேம் எடுத்துக்கணும். அதை எடுத்து இந்த நியூமராலஜி லைட்ல உள்ள ஃபீட் பண்ணி அதுக்கு பிரமிட் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நேம் நம்பர் நீங்க ஏற்கனவே தேர்ந்தெடுத்துட்டீங்க. பிரமிட் நம்பர் நீங்க நான் சொன்ன செகண்ட் ஆப்பிள் மூலமா உங்களுக்கு கிடைக்குது. ரெண்டும் நல்லா இருந்தால் அந்த பேரை நீங்க வச்சுக்கலாம். முதல்ல அந்த பேர் வந்து உங்களுக்கு பிடிச்ச நம்பர். இன்னும் உங்களுக்கு அக்யூரேட்டாலாம் வேணும்னா தமிழ்ல பிறந்த நட்சத்திரம் இருக்கு இல்லையா, ஒரு குழந்தையோ பையனோ பிறந்த நட்சத்திரம், அந்த ஒவ்வொன்றுக்கும் என்ன பேர்ல ஆரம்பிக்கணும்னு ஒரு நீங்க பஞ்சாங்கத்துல பாத்தீங்கன்னா இருக்கும். டே டோ டி அப்படின்லாம் இருக்கும். அதை இங்கிலீஷ் லெட்டரா கன்வெர்ட் பண்ணி டீல ஆரம்பிக்கணும். டீல ஆரம்பிக்கக்கூடிய லெட்டர்ஸ்ல 23 வரக்கூடிய நம்பரா கொடுன்னா அது கொடுத்துரும். அதுல உங்களுக்கு பிடிச்ச ஒரு நேம் எடுத்து அதுக்கு பிரமிட் நம்பரையும் சரி செட் பண்ணி நீங்க வச்சீங்கன்னா அற்புதமா இருக்கும். இல்ல சார், நான் கேட்டது என்னன்னா, இப்ப அங்க வசந்த கணபதினு அப்படின்னு ஒரு பேர் வச்சுட்டாரு. அதுக்கு ஒரு 10 ஒரு நம்பர் வந்துருச்சு. அது வந்து நியூமராலஜி பிரகாரம் பாத்தீங்கன்னா ஓகே. ஆனா பிரமிடா போகும்போது அது 16 காட்டுது. அதத்தான் சொல்றேன் நானு. அங்கதான் மாத்தேன். அது சரியில்லை, அந்த பேர் சரியில்லை. இங்க வந்து பாத்தீங்கன்னா வசந்த கணபதின்ற பேர் வந்து 16 ஆயிடுச்சு. இந்த இடத்துல நியூமராலஜி ஃபெயிலியர். பட் பிரமிட்ல வந்து பாத்தீங்கன்னா 10 வந்து 1 பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. அத முதல்ல நேம் நம்பரை செலக்ட் பண்ணணும், அதுதான் முக்கியம். பிரமிட் நம்பர் வந்து சப்போர்ட்டிங் இதுதான், ரிசல்ட் தான். ஓ, பிரமிட் சப்போர்ட்டிங் தான். ஃபெயிலியர் ஆனாலும் பிரச்சனை இல்ல. மெயின் நம்பருக்கு சப்போர்ட் இல்லையே. அதான் சார், பிரமிட்ல ஃபெயிலியர் ஆனா தப்பு இல்ல. பிரமிட்ல ஃபெயிலியர் ஆனா அது விசேஷம் கிடையாது, வேற பேர்ல ட்ரை பண்ணணும். ஓ, ஏன் நீங்க மாத்தக்கூடாது? பிரமிட் நம்பர் நல்லா வர்ற மாதிரி அந்த ஒரு இன்சியல் தூக்கி பின்னாடி போட்டாவே பிரமிட் நம்பர் மாறிடுமே. நீங்க சொல்றீங்களே இந்த வசந்த கணபதி, அது போட்டு எஸ் வசந்த கணபதிக்கு என்ன பிரமிட் நம்பர்னு பாருங்க. வசந்த கணபதி எஸ்ன்னு போட்டா பிரமிட் நம்பர் பாருங்க. நேம் நம்பர் ஒரே நம்பர் தான் வரும், பிரமிட் நம்பர் மாறிடும். சரி, அதுல எது சூட்டபிளோ அதை வச்சுக்குங்கன்னு தான் நான் சொன்னேன். நன்றி சார். அப்படி இல்லைனாலும் பிரமிட் நம்பரும் நல்லா வர்ற மாதிரி அந்த டோட்டல்ல இருக்கக்கூடிய வேறு பேர்களை தேர்ந்தெடுத்து வைங்க. அதுக்கு தான் இந்த looktamil.comன்ற ஒரு வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா என்ன ஸ்டார்டிங் லெட்டர்ல வேணும், எவ்வளவு டோட்டல்ல வேணும் அத்தனையும் கொடுத்துரும். தேங்க்யூ சார். ஓகே. வேற யாருக்காவது சந்தேகம் இருக்குங்களா ஐயா? யாருக்காவது சந்தேகம் இருந்தா கேளுங்க ஐயா. சரி, ஒரு சின்ன விஷயம். அதாவது வருகின்ற ஜனவரி மாதம் 4ஆம் தேதி 5ஆம் தேதி,
2 நாள், அதாவது சனி ஞாயிறு, ரைட்டுங்களா? கோயம்புத்தூரில் இது வந்து இந்த நியூமராலஜி கிளாஸஸ் 2 நாள். நியூமராலஜி மட்டும் இல்லை, அது படித்தவங்களுக்கு தான் அதோடைய இது தெரியும். அந்த வகையில் அதெல்லாம் நான் படித்தவன், அதனால் எனக்கு அதை பற்றி நல்லா தெரியும். உங்களுக்கு அது வந்து ஒரு எல்லாத்துக்கும் வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும். கலந்து கொள்ள முடிந்தவர்கள் தாராளமாக கலந்து கொள்ளலாம். இந்த வகுப்பை பற்றி மேலும் விவரங்கள் அறிய 96 260 47 812 இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். நீங்கள் என்ன, அதாவது வந்து என்னென்னா, இந்த நியூமராலஜி கிளாஸை பற்றி டீட்டெயில்ஸை நீங்கள் டைப் பண்ணி போட்டுட்டிங்கனாலும் அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். அதில் என்ன காண்டாக்ட் பண்ணணும், என்ன அதனுடைய விவரங்கள், அதோடைய இது என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்துடும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப பயனுள்ள வகுப்பு. எல்லாரும் நீங்கள் வந்து இதில் முடிஞ்ச அளவுக்கு கலந்து கொண்டு பயன்பெறணுங்கிறது என்னுடைய கருத்து. யாராருக்கு எப்படி நேரங்கள் இருக்கிறதோ அந்த நேரத்தை பொறுத்து நீங்கள் வந்து இதில் வந்து கலந்து கொள்ளுங்க. ரைட். இது ஒரு ஐயா சொல்லுங்க. ஃபோன் நம்பர் மறுபடியும் சொல்லுங்க சார். 96 260 47 812. நீங்க தங்குற வரைக்கும் எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்துருவோம். நீங்க அங்க வந்து 2 நாள் கிளாஸ்ன்னா அங்க வந்து டீ, ஸ்நாக்ஸோட டீ, இதெல்லாம் வந்து 2 வேளை சாப்பாடு, இது எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ். நீங்க ஒண்ணுமே அதுல ஒண்ணும் இல்லை. கிளாஸஸ் வந்து கோயம்புத்தூர்ல. சரிங்களா? கோயம்புத்தூர்ல எந்த இடத்துல சார்? கவுண்டம்பாளையம் மேடம். கவுண்டம்பாளையம்ங்க. ஆமா, கவுண்டம்பாளையம். நீங்க வந்து உங்களுக்கு, அதாவது நீங்க அதை எதுக்கு நான் இதுக்கு தொடர்பு கொள்ள சொல்றேன்னா, இதுல ஏதோ பெரிய சீக்கிரட் இருக்குமோ அப்படின்லாம் நினைச்சிட வேண்டாம் தயவு செய்து. ஒரு சீக்கிரட்டும் இல்லை. நீங்க உங்களுக்கு என்ன, ஏன்னா எல்லாத்துக்கிட்டையும் இங்க ஒப்பீனியன் கேட்க முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஒரு சில விஷயங்களை, ஒரு சில டிஸ்கவுண்ட்ஸு, சில விஷயங்களை பற்றி பேசுவாங்க, கேட்பாங்க. அவங்களெல்லாம் நம்ம பொது வழியில் பேச வைக்க முடியுமா? தப்பாக போயிடும். அதனால தான் இதை பேச சொல்கிறேன். வேறு மற்றபடி எந்த விதமான இதில் ஒளிவும் மறைவும் கிடையவே கிடையாது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுனாலும் சரி, இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நியூமராலஜி கிளாஸஸ் பற்றி விவரங்கள் போடுங்க அப்படின்னு போட்டு ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா போதும், மொத்த விவரமும் உங்களுக்கு வந்து வந்துடும். நீங்கள் பாருங்கள். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. எப்பொழுது ஃபோன் பண்ணாலும் எடுத்து நான் பேசுவேன். சரிங்களா? பதில் சொல்கிறேன். சந்தோஷம். இது ஐயாவை பற்றின ஒரு சின்ன விஷயம். இப்போ என்னை பற்றின ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, பிருகுநந்தி நாடி ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு முறையில் உயர்தரு எல் துரைசாமி ஐயா அவர்கள் நேரடி மாணவர்களில் நானும் ஒரு மாணவன். சரிங்களா? என் பேர் வெள்ளக்கோவில் சக்திவேல் அப்படிங்கிறத என்னுடைய பேருங்க. நாளைக்கு வந்து காலையில் எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமை 10 to 12 ஒரு எப்போவுமே கிளாஸஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. அதில் வந்து நாளைக்கு வந்து ஆயுள் கணிதம், ஏன்னா பலவிதமான ஆயுள் கணிதங்களை பார்த்துருக்கலாம். ரொம்ப சிம்பிளிஃபைவாக எளிமையாக, எதுக்கு சார் இந்த ஆயுள் கணிதம்? ஆயுள் கணிதம் ஏன்னா நீங்கள் ஜாதகம் போடுறீங்க, ஜாதகம் பார்க்க வராங்க, அவங்களுக்கு ஆயுள் கணிதம் எப்படி இருக்குன்னே தெரியாமல் நீங்கள் வந்து அவங்களுக்கு பலன் சொல்கிறது, அல்லது வந்து இப்போது ஒரு டெத்து சார்ட் கொண்டு வந்து கொடுத்து உங்களை வெரிஃபை பண்ணுறது, அதுக்கு நம்ம பதில் தெரியாமல் கொஞ்சம் சங்கடப்படுறது, இந்த மாதிரி சங்கடங்கள்லாம் வெளிவருவதற்காக இந்த வகுப்பு ஞாயிற்றுக்கிழமை காலை 10 முதல் 12 மணி வரை 2 மணி நேர வகுப்பு. வீடியோ ரெக்கார்டிங் எப்பவுமே கொடுத்துருவோம். சரிங்களா? இதற்கான குருதட்சணை 159 ரூபாய் மட்டுமே. இந்த வகுப்புக்கு உண்டான காண்டாக்ட் நம்பரும் 9626047812. இதுதான் இந்த நம்பர். சரிங்களா? வேற ஏதாவது 96 260 ஐயா, 47 812 812 ஐயா. சரி, ரைட். ரொம்ப நன்றிங்க. நாளைக்கு காலையிலே கான்டாக்ட் பண்ணிடுறேங்க. ஆமாம், வாங்க. இதற்கான குருதட்சணை 159 ரூபா தான். அந்த வீடியோ எப்பொழுதும் நீங்கள் பார்த்துக்கிற வகையில் தான் அது இருக்கும். 2 மணி நேரம் படித்தவங்களுக்கு இந்த நான் நடத்தக்கூடிய வகுப்பு எப்படி இருக்குங்கிற பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாத்துக்கும் தெரியும். இங்கே எல்லா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். ரைட்டுங்களா?
ஸோ பாருங்கள், ஐயாவுடைய வகுப்புலையும் நீங்கள் கலந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்கிறீங்க, இன்க்ளூடிங் நம்மளுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுக்குறது. நீங்கள் அங்கே கொடுக்கக்கூடிய ஃபீஸை வந்து ஒரு பெரிய ஃபீஸே இருக்காது, அது ஒரு பெரிய ஃபீஸுன்னே சொல்ல முடியாது. ஒரு பேர் வச்சிங்கன்னா அதை நீங்கள் வந்து அந்த ஃபீஸை வந்து வாங்கிக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்றைக்கெல்லாம் பேர் வைக்கிறதுக்கு எவ்வளோ ஃபீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்ல வேண்டியதில்லை, ரைட்டுங்களா? ஒரு ஃபோன் நம்பர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை செலக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு இன்றைக்கி 50,000 லட்சக்கணக்கில் இன்றைக்கி போயிட்டுருக்கு இல்லைங்களா? அதனால் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய காசுக்கு ஒர்த்தபுளான சமாச்சாரம் கிடைக்கும். இன்னொன்று சார், பர்சனலாக உங்களுடைய லைஃப்பும் கொஞ்சம் மாறும் சார். இது வரைக்கும் நான் அவர் ஐயா சொல்லி கொடுத்ததுலேருந்து ஒன்று கூட நான் மாறினதே இல்லை. எல்லாம் நான் கேட்டு ஒன்று ஒன்றா நான் செஞ்சுக்கிட்டேன், மாற்றுறதே இல்லைன்னு வச்சுக்கிங்களேன். புரியுதுங்களா? ஏன்னா இதில் வந்து நம்ம என்னென்னா, நமக்கு ஸ்டடி வேணும், இந்த மென்டல் ஸ்டடி வேணும். நமக்கு எதுலேயுமே உறுதியுடன் நிலைப்பாடுடன் இருக்கணும். சைக்காலஜியில் என்ன சொல்கிறாங்கன்னா, 6 மாதம் ஒரு விஷயத்தை நினச்சிங்கன்னா அது நடந்துருக்குறாங்க. இதெல்லாம் சைக்காலஜியில் நீங்கள் படித்தா உங்களுக்கு புரியும். 6 மாதம் நீங்கள் ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு இருந்தால் அந்த காரியம் நிச்சயமாக நடந்தே தீருங்கிறாங்க. புரியுதுங்களா? வேலையில் ஒருத்தர் இருக்கணும் பர்மனெண்ட்டாக, அதுக்கு என்ன வழி? 4 வருஷம் அவர் பர்மனெண்ட்டாக ஒரு வேலையில் இருந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அதுதான் சார் அவருடைய லைஃபுங்கிறது. அதுக்கப்புறம் அவருடைய லைஃப் அதில் தான் இருக்குங்கிறாங்க. இதெல்லாம் சைக்காலஜியில் வருகின்ற ஒரு சின்ன சின்ன கருத்துக்கள். இதெல்லாம் நமக்கு தேவை. ஏன் நான் சைக்காலஜி நான் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஜோதிடம் கூட ஒரு மென்டல் ஸ்டடி தான். நியூமராலஜியாக இருந்தாலும் சரி, அஸ்ட்ராலஜியாக இருந்தாலும் சரி, அஸ்ட்ராலஜி வித் சைக்காலஜி, வேறு ஒன்றுமே இல்லை, ரைட்டுங்களா? நம் மனதில் ஏற்படுகின்ற சில துக்கங்களுக்கு தீர்வு தேடி நாம் வந்து போய்கிட்டுருக்குறோம். இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அது, வேறு ஒன்றுமே இல்லை. ஆங்கிலத்தில் சொன்னால் அது, தமிழில் சொன்னால் நம்மளுடைய சார்ட். அப்போ நமக்கு ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா ஒருத்தருக்கு அறிவை பயன்படுத்தி பணம் வருகிறது, ஒருத்தருக்கு அறிவை பயன்படுத்தி பணம் வருது, ஒருத்தருக்கு அதிர்ஷ்டத்தை பயன்படுத்தி பணம் வருகிறது. உதாரணமாக நான் ரொம்ப பேசலை, ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். அதாவது நிறைய ஜோதிடர்கள் இருக்காங்க, நிறைய ஜோதிடர்கள் அறிவான ஜோதிடர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு பெருசாக வந்து அவங்களுக்கு வரவேற்பே இல்லை. ஆனால் அதிர்ஷ்டமுள்ள ஜோதிடர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நல்ல காசு வந்துக்கிட்டே இருக்கும். அவங்கள பொறுத்த மட்டும் அதிர்ஷ்டமான ஜோசியர் அவங்க. அறிவிற்கு நம்ம சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. ஆனால் நமக்கு நல்ல சரக்கு இருக்குது, ஆனால் ஆண்டவன் நம்ம தலைவிதி இப்படி பண்ணிட்டான். அதனால் எப்போவுமே அஸ்ட்ராலஜியில் எல்லா ரூட்டும் இருக்குது. அந்த ரூட்டை நம்ம தெரிஞ்சு அந்த ரூட்டில் போய் நம்ம இருந்தோம்னா நம்ம ஜெயிச்சிக்கலாம். ப்ளஸ் இந்த நியூமராலஜி இதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்திக்கிறோம், வேறு ஒன்றுமே இல்லை. வெறுமனே அஸ்ட்ராலஜி மட்டும் நம்ம வச்சுக்கிட்டால் நம்ம வந்து சக்ஸஸ் ஆக முடியாது. ஒன்று ஒன்றா சேர்த்திக்கிறோம் சார், இது எல்லாமே ஒன்று ஒன்று தான். இப்போ ஐயா சொன்னாங்க, ஒரு அப்ளிகேஷன் சொன்னார், ஒரு சைட் ஒன்று சொன்னார், இதெல்லாம் பாருங்கள், இதை எங்கே போய் என்ன சொல்கிறது, சரிங்களா? ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து பயனுள்ள ஒரு விஷயங்கள். மேலும் மேலும் நான் பயனடைந்தது போல இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளும் எல்லாரும் பயனடைந்து மென்மேலும் வெற்றி அடைந்து வாழ்க்கையில் எல்லா சௌகரியமும் கிடைத்து குழந்தைகளோட குடும்பத்தோட தீர்க்காயுசு நல்லா வாழணும் அப்படின்னு அந்த பழனி ஆண்டவனை வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன். ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. இங்கே வந்தவங்க எல்லாம் தீர்க்க ஆயுளுடன் சிறப்பாக எப்பொழுதும் இருக்கணும். ஐயா ரொம்ப நன்றி ஐயா. நன்றிங்கய்யா. நன்றி நன்றி. சந்திப்போம், அனைவரும் சந்திப்போம். நன்றி. ஓகே ஓகே. நன்றி அனைவரும். நன்றிங்க ஐயா. நன்றி 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 ஐயா நன்றிங்க ஐயா. நன்றி 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 ஐயா. சார் தேங்க்யூ சார். கேசவன், சென்னை ஆட்டோ. தேங்க்யூ. நன்றி ஐயா கேசவன் சார், நன்றி, ரொம்ப நன்றி.